விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முக்கியமான விடயத்தையும் சொல்ல வேண்டும். அனைத்துலக தொடர்பகத்தினுடைய அறிக்கை கடந்த 4-3 நாட்கள் முன்னதாக வெளியாகியிருந்தது. அதில் இந்த 2 குழுக்களும் தங்களுடைய வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் மக்களோடு தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் இதில் எது தேவை? அதில் தமிழீழ தேசிய தலைவரின் சிந்தனைகளை அழிக்க முனையும் எதிரிகளின் சதிவலை பின்னல்களை உடைத்தறிவோம் என்ற ஒரு தலைப்பின் கீழே அதாவது ஒரு பக்கம் தலைவர் இல்லாட்டி தலைவருடைய புதல்வி இருக்கிறதாக சொல்லி ஒரு பக்கமும், இன்னொரு பக்கத்தில் தலைவர் வீரச்சாவு, அவருக்கு நாங்கள் விளக்கு கொளுத்தவணும் என்ற ஒரு விடயங்களும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்தது. அதே நேரத்தில் சில மிகப்பட மோசமான வேலைகள், அதாவது எங்களுடைய முதன்மை எதிரிகள் என்னத்தை எதிர்பார்க்கிறார்களோ அதை செய்ய முனைகிற இவைகளுக்கு ஒரு மரண அடியாகவே தான் இந்த 2 விடயங்களுமே ஒரு தரப்பால தான் மேற்கொள்ளப்படுது. தலைமைத்துவத்துக்கு மேலே சில அவப்பெயரையும் இது ஏற்படுத்தும் என்றதை அறியாமல் தான் இதுக்குள்ளே சில பேர் போய் நிற்கிறதாக நாங்கள் பார்க்கிறோம். சில விடயங்களை குறிப்பிட்டு தேசிய தலைவர் ஒரு தாயகத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த வெளிநாட்டு கட்டமைப்பில் இருக்கிற குறிப்பிட்ட பலர்களை சந்திச்சிருக்கிறார். அதில் குறிப்பிட்ட ஒரு ஆக்களை ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்க அவர் கதைச்சு கொண்டு சொன்னா என்ன செய்யணும் என்று நாங்கள் பார்க்கிறோம்னா தலைவர் எங்களுக்கு என்ன சொல்லிவிட்டவர் என்பதான். இதுதான் எங்களுக்குரிய உள்சித்தனையா இருந்தது. எங்கட கட்டமைப்பு பண்றதை அனைத்துலக தொடர்பு பண்றது இது தலைவரால் உருவாக்கப்பட்டு அனைத்து பல நாடுகளையும் உள்வாங்கி அது கனடால இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் இந்த 2 துருவங்களாக உங்களுக்கு தெரியும். சிலபடியாங்கள் பார்த்தீங்கன்னா 2 துருவங்களாக தெரியும். வெளிப்படையாக சில விளக்கு கொடுத்தோம் என்று சொல்லும், விளக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்ல இந்த மையப்புள்ளி மையத்தெரு என்றது எங்க தலைவரை தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை அவரை இந்த கட்டத்திலே இந்த தரப்பிலிருந்து விலத்தி போட்டு இந்த காலகட்டத்தில் அவர்கள் பார்க்கின்றார்கள். இந்த 15 வருடமாக நாங்கள் இவர்களை பெரும் நெருக்கடி கொடுத்தும் கூட இவர்கள் அந்த சக்தி தலைவருடைய இது தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்பது டிசிசி என்பது இன்று நேற்று தொடங்கப்பட்டது அல்ல. இதை நாங்கள் வடிவாக விளங்கவா சொல்லணும். காரணம் சில விஷயம் புரியாதவர்கள் கூட எங்களுடைய அமைப்பிலிருந்து வெளியேறியவர்கள் 2009 ஓட்டம் கண்டவர்கள், ஓடியவர்கள், ஓடி ஒழித்தவர்கள் இன்று தீப்பொறி என்கின்ற ஒரு ஊடகத்தில் தேசிய தலைவர் அவர்கள் மிக தெளிவாக ஒரு கேள்விக்கு பதிலளித்திருந்தார். கனடாவினுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கடந்த ஆண்டு தமிழின அழிப்பு நினைவு நாள் என்பதை பாராளுமன்றத்தில் இருந்து உரையாற்றியிருக்கிறார். ஆகவே இப்படியான சாதகமான சூழ்நிலை வருகின்ற பொழுது இந்த கனடா நாட்டை பார்த்து பிரித்தானியா மற்ற நாடுகள் எல்லாம் எங்கே கூறிவிடுவார்கள் போன்ற ஒரு அச்சத்தின் காரணமாகத்தான் இவர்கள் இப்படியான ஒரு விடுதலை நோக்கி நாங்கள் நடந்து கொண்டிருக்கிற எங்களுடைய அரசியல் வேலை திட்டங்களை சுருக்குவதற்காகவும் மனோபலத்தை உடைப்பதற்காகவும் செய்து கொண்டிருக்கிற திட்டமிடப்பட்ட ஒரு செயல் என்பது தெளிவாக மற்றும் எமது தேசிய தலைவர் உருவாக்கப்பட்டவர் அல்ல, தானாக உருவாகியவர், எமக்காக உருவானவர், எமது நிலத்துக்காக உருவானவர். அதே நேரத்தில் இப்போ சில ஊடகங்கள் கூட எங்களுக்கு எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற உலக நாடுகள் இருந்தாலும் சரி தான், இங்கே ஐரோப்பிய நாடுகள் இருந்தாலும் சரி தான், சில ஊடகங்கள் இந்த படுகொலை என்று சொல்லி அதை மடமாற்ற பார்க்கிறார்கள். எங்கள்கிட்ட இருந்த எங்களை இன்னும் அழிப்புன்னு சொல்றது கடைசியில் நடந்த இன்னும் அழிப்பு, இந்த படுகொலையோட புரிய விட்டதுக்கு எங்களை ஒடுக்க பார்க்கிறார்கள் அவர்கள். அதுக்குள்ள இருந்து நாங்கள் வெளியில வருவோம். அப்ப இந்த சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தா கூட மக்களுக்கு தெளிவா விளங்கும். இவர்கள் ஒரு குழப்பவாதிகள், குழப்ப சொல்லித்தான் இந்த குழப்பவாதிகளை கொண்டு வர ஊடகங்களை பாருங்க. அந்த ஊடகங்கள் கூட எப்போவாவது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அந்த தாயத்தில் நடக்கிற தேசிய தலைவருக்கு விளக்கு வைக்க போன்ற அணிக்கும் சரி, அல்லது சுகாராண்ட பேருக்கு ஒருவேளை ஒரு பெண்ணை கொண்டு அடையாளப்படுத்துவதற்கும் சரி, இந்த ஊடகங்கள் இது ஆராய்ச்சி செய்தது இந்த நபர்களை ஆராய்ச்சி செய்து அதை தங்கள் முகம் காட்டி இந்த உலக தமிழர் ஒன்றிணைப்பு குழு, நீங்கள் அனைவரும் தமிழர் ஒன்றிணைப்பு குழுவினுடைய நீண்ட கால செயற்பாட்டாளர்கள். ஆனால் உலக தமிழர் ஒன்றிணைப்பு குழு என்ற ஒரு சொல்லாளர் WTCC இன்னொரு பக்கத்தில் நிறைய கோடிக்கணக்கான பணம் செலவழிக்கப்பட்டு உலக தமிழினத்தின் ஒரே தலைவர் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் என்ற ஒரு பேர் அது இருக்கக்கூடாதுன்றதுக்கான ஒரு அணியும் வேலை செய்யுது. 2வது தரப்பாக மிக
அதுக்கு விடாமுயற்சி செய்து சிங்களத்தினால் உந்தப்பட்டு அல்லது சிங்களத்துக்காக வேலை செய்பவர்களினால் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. முதலாக இது எல்லை தாண்டிய பயங்கரவாதம். அப்ப இப்ப எப்ப உயிர் பெற்று திரும்பி வந்தார்கள்னா 2 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை எங்களை மக்கள் தெளிவுக்காகத்தான் நான் சொல்றேன். 2 வருடங்களுக்கு முன்பாகத்தான் தேடி இந்த மௌனிச்சு போனவர்கள் பெரும்பாலான குறிப்பா சுவிட்சர்லாந்து என்று சொல்லலாம். சுவிட்சர்லாந்து 13 வருடமா இப்பதான் தலைவர் வந்துட்டார் சொல்லி 2 வருஷத்துக்கு முதல் பாருங்க. அப்ப இப்ப நானும் எங்க எப்ப போனீங்க? அது நியாயமான கேள்வி தானே. நாங்க கேட்ட சரி, இந்த அமைப்புகள் இருந்து வந்தாக்கள் இந்த விவரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த காலில் பெண்களை பற்றி பேசுறது, அவர்களை பற்றி பேசுறது, அதுவும் தமிழ் வார்த்தைகள் இல்லை, வார்த்தைகள்ல தான் இவர்கள் ஊடக பிறப்பில் அது ஒழிச்சு முடைச்சும் இல்லை. ஊடக பிறப்பில முகத்தை விட்டு எல்லாரையும் மட்டம் தட்டி அங்கங்களை பற்றி படிச்சு, பெண்களை பற்றி, இளையோர்களை பற்றி படிச்சு கேவலமான முறையில தான் இந்த நடவடிக்கை நடந்து கொண்டு வந்தது. அப்ப விழி வலையொலி உறவாளர்களுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சுட்டி விரல் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றோம். இந்த மே மாதம் பலி நிறைந்த மாதம். உலக பரப்பெங்கும் தமிழினம் 2009ஆம் ஆண்டு கொத்தாக கொல்லப்பட்ட எங்களுடைய மக்களுக்கு நீதி வேண்டின போராட்டங்களையும் சமநேரத்தில் அவர்களுக்குரிய அஞ்சலிகளையும் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த வருடம் நாங்கள் 15வது வருடத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். அல்லது இந்த காலப்பகுதி என்பது வன்னி மண் அழிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. மக்கள் கொத்தாக அழிக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். தொடர்ச்சியாக இன்று 15வது வருடத்தையும் நெருங்குகின்ற வேளையும் உலக பரப்பெங்கும் நீதி வேண்டின போராட்டங்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களை அணிதிரட்டி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது வளமை. அந்த வகையில் இம்முறையும் நாங்கள் அந்த மே 18 சார்ந்த விடயத்தை எங்கெங்கு நடக்கப் போகின்றது என்ற விடயங்களை தொடர்ச்சியாக இது நடத்தி வருகின்ற தமிழர் ஒருங்கிணைப்புடைய பிரதிநிதிகளைத்தான் இணைக்கப் போகின்றோம். இதில் விரும்பியோ விரும்பாமலோ சில விஷயங்களை நாங்கள் கதைக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். காரணம், இந்த மே 18 என்ற நீதி வேண்டின இந்த போராட்டங்கள் இடம்பெற அல்ல இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் சில விடயங்கள் விரும்பியோ விரும்பாமலோ சமூக வலைதளங்களில் சில குழுக்களால் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த விடயத்தை தொடர்ச்சியாக மக்களோடு போராட்டங்களில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற 2009க்கு முன்னதாக இருந்து தேசிய கட்டமைப்புகளாக உருவாக்கப்பட்ட அவருடைய அந்த தூர நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட அந்த கட்டமைப்புகள் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கு. இவர்களுடைய பதில் அல்லது இவர்களுடைய மௌனம் அல்லது இவர்களுடைய அமைதி என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்ன சொல்ல போகின்றார்கள் அல்லது இவர்களுடைய தெளிவான அந்த பதிலை மக்கள் ஆவலாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்று நான் நினைக்கின்றேன் அது சார்ந்த சில கேள்விகளையும் ஒரு ஊடக பரப்பில் பயணிப்பதாக இவர்களிடம் நான் கேட்க வேண்டியது கட்டாயம். பல்வேறு கேள்விகளுக்கு பல்வேறு விடயங்கள் கிடைக்கும் அல்லது எது தேவை என்ற விடயங்கள் கிடைக்கும் என்று நம்புகின்றேன். குறிப்பாக என் மறுபடியும் சொல்ல வேண்டும், நாங்கள் இந்த 15வது ஆண்டில் நாங்கள் ஒரு இனமாக அதாவது ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டது தவிர, ஆனால் எங்களுடைய இனம் ஒரு வெற்றியின் தான் இருக்கிறது. காரணம், ஸ்ரீலங்கா தேசம் இன்று, அதாவது கடந்த ஒரு வருடங்களுக்குள் எலிம்பியில் என்ற ஒரு பொருளாதார பின்னடைவில் சந்தித்து அவர்கள்தான் திவால் ஆகி போயிருக்கின்றார்கள். நாங்களாகவே இருக்கின்றோம். எங்களை அழிப்பதற்கு அவர்கள் பட்ட கடன், அதனூடாக நாடு அழிந்து கொண்டிருக்கின்றது அல்லது உலக நாடுகளிடம் கையேந்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்தில் நாங்கள் தெளிவான செய்தியை சொல்ல வேண்டிய நேரத்தில் திட்டமிடப்பட்டு சில கசப்பான சம்பவங்களை நாங்கள் பாருங்கள், இன்று கூட இந்த நிகழ்ச்சியில் கூட நாங்கள் மே 18 ஊடாக இந்த விடயம் செய்ய போறோம், இங்க நகர போறோம் என்று அந்த விடயத்தை சொல்ல வேண்டிய சூழல் நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு இடம் செய்து கொண்டு வருகின்றோம். ஆனால் அந்த வகையில் நாங்கள் நிறைய பேசலாம். நிறைய எங்களுடைய செயல்பாட்டாளர்கள் இணைந்திருக்கின்றார்கள். நான் அவர்களை அறிமுகம் செய்கின்றேன். அந்த வகையில் ஜெர்மன் தமிழர் ஒருங்கிணைப்புகளில் இருந்து அரசியல் அத்தனை பிரதிநிதிகளும் தமிழர் ஒருங்கிணைப்புகளினுடைய அரசியல் பிரிவில் இருந்து தான் இணைக்கின்றார்கள். ஜெர்மன் தமிழர் ஒருங்கிணைப்பு அரசியல் பிரிவில் இருந்து திரு நிலவன் அவர்களை இணைக்கின்றேன். வணக்கம் நிலவன். வணக்கம் ஆனந்த். வணக்கம் விழிவலையொலி நேயர்களே, வணக்கம். அதே போன்று சுவிஸிலிருந்து தமிழர் ஒருங்கிணைப்புகளினுடைய அரசியல் பிரிவில் இருந்து கொலம்பஸ் அவர்களை இணைக்கின்றேன். வணக்கம் கொலம்பஸ். வணக்கம் வெளி வலையொலி நேயர்களே, வணக்கம் ஆனந்த்.
பிரித்தானியாவிலிருந்து பிரித்தானியா தமிழர் குழுவில் அரசியல் பிரிவில் இருந்து திரு நியூட்டன் அவர்களை இணைக்கின்றேன். வணக்கம் நியூட்டன். வணக்கம். இத்தாலி தமிழர் குழுவில் இருந்து அரசியல் பிரிவில் இருந்து ராஜன் அவர்களையும் இணைக்கின்றேன். வணக்கம் ராஜன். வணக்கம். வெளிவலையொலி நேயர்களுக்கும் ஆனந்தம். பெல்ஜியத்தில் இருந்து பெல்ஜியம் தமிழர் குழுவில் அரசியல் பிரிவில் இருந்து ஜெயராஜ் அவர்களை இணைக்கின்றேன். வணக்கம். வணக்கம். வணக்கங்கள். கனடா தேசத்தில் இருந்து NCCT-யினுடைய ஊடக பேச்சாளர் தேவா சபாபதி அவர்களையும் இணைக்கின்றேன். வணக்கம். வணக்கம் ஆனந்தன். வணக்கம் வெளி வலையொலி உறவுகளை. கொலன் தமிழர் குழுவில் இருந்து தயா அவர்களையும் இணைக்கின்றார். வணக்கம் தயா. வணக்கம் ஆனந்த். வணக்கம் வழியடிக்கும் திரு நிலவன், உங்களிடமிருந்து ஆரம்பிக்கின்றேன். இந்த கேள்வி என்பது இதுக்குரிய கருத்துக்களை அத்தனை பேரும் சொல்ல வேண்டிய ஒரு விடயமா இருக்கு. நாங்கள் கடந்த கால அல்லது ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக இருந்தால் ஒவ்வொரு விதமான கேள்விகள் கேட்போம். ஆனால் இந்த கேள்வி அனைவருமே பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமா இருக்கின்றது. அந்த வகை இந்த மே 18 என்ன நோக்கத்தோடு நீங்கள் வலிமையாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? அதாவது தமிழின் அழிப்புக்கு நீதி வேண்டும் என்ற அந்த கோஷத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கீங்க. ஆனால் இந்த சூழலில் நாங்கள் முக்கியமான விடயத்தையும் சொல்ல வேண்டும். அனைத்துலக தொடர்பகத்தினுடைய அறிக்கை கடந்த 4-3 நாட்கள் முன்னதாக வெளியாக இருந்தது. அதில் மிக விடயங்களை தெளிவாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த இடத்தில் பல விடயங்களை வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. இந்த இடத்தில் நாங்கள் இந்த மே 18 அன்னைக்கு விளக்கேற்ற வேணுமா என்று சொல்லி, அதாவது அண்ணனுடைய குடும்பத்தின் தமையனுடைய குடும்பம் அவர்களோடு சேர்ந்து ஒரு குழு, அதே போன்று இல்லை அவர்கள் வருவார்கள் என்று சொல்லி இன்னொரு குழு. இந்த 2 குழுக்களும் தங்களுடைய வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மக்களோடு தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் இதில் எது தேவை என்ற விடயத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். அதே போன்று இந்த பார்வை நீங்கள் உங்களுடைய ஒருங்கிணைப்பு குழுக்களுடைய உங்களுடைய உத்தியோகபூர்வமான முடிவுகளாக அல்லது உங்களுடைய பார்வைகளாக எவ்வாறு இதை பார்க்கின்றீர்கள் என்ற விடயத்தை திருநிலவன் உங்களிடமிருந்து ஆரம்பிக்கின்றேன். ஜெர்மனி. நீங்கள் 12ஆம் தேதி அனைத்துலக தொடர்பகத்தினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிக்கை ஒரு தெளிவான அறிக்கை, சரியான காலகட்டத்தில் சரியான சூழலில் வெளிவந்திருப்பதாகத்தான் நான் நினைக்கின்றேன். ஏனெனில் இந்த மே 18 முள்ளிவாய்க்கால் இனஅழிப்பின் 15வது ஆண்டு நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் எங்களுடைய சிந்தனைகளை, எங்களுடைய அந்த நோக்கங்களை முறியடிக்கிறதுக்கு அல்லாட்டி எங்களை திசை திருப்பும் நோக்கத்தில் தான் தொடர்ச்சியாக இது போன்ற விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்குது. அப்போ அதில் தமிழீழ தேசிய தலைவரின் சிந்தனைகளை அழிக்க முனையும் எதிரிகளின் சதிவலை பின்னல்களை உடைத்தறிவோம் என்ற ஒரு தலைப்பின் கீழே ஒரு மிக தெளிவான அறிக்கையை அனைத்துலகம் சில அனைத்துலக தொடர்பகத்துக்களால் வெளியால வந்திருக்குது. அப்போ இதில் நாங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், இந்த 2 விடயங்களும் அதாவது ஒரு பக்கம் தலைவர் அல்லாட்டி தலைவருடைய புதல்வி இருக்கிறதாக சொல்லி ஒரு பக்கமும், இன்னொரு பக்கத்தில் தலைவர் வீரச்சாவு, அவருக்கு நாங்கள் விளக்கு கொளுத்தணும் என்ற ஒரு விடயங்களும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்தது. அதே நேரத்தில் ஒரு பெரிய அழுத்தத்தையும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவுக்கு மேலேயும் அதை ஒருங்கிணைக்கிற அனைத்துலக தொடர்பகத்துக்கு மேலேயும் தொடர்ச்சியாக கொண்டிருந்தது. என்ன மாதிரி என்றால், இந்த விடயத்தில் நாங்களும் கருத்து சொல்லணும், இல்லாட்டி நாங்களும் இது பற்றிய விவாதங்களுக்குள்ள வர வேணும். அப்போ நாங்கள் ஒரு சரியான முடிவை எடுத்து கடந்த மாவீரர் நாள் அறிக்கையில ஒரு மேலோட்டமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இந்த விடயங்கள்ல இருந்து மக்கள் சரியான விழிப்புணர்வோடு செயற்பட வேணும் என்ற ஒரு மறைமுகமான செய்தி மாவீரர் நாள் அறிக்கையில ஏற்கனவே விடப்பட்டிருந்தது. ஆனா இந்த அறிக்கை அதை தாண்டி மிகவும் வெளிப்படையாகவும் தெளிவாகவும் சரியான காலகட்டத்தில் விடப்பட்டிருக்கின்றதான் நான் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா, இந்த எங்களுடைய நோக்கம் என்ன, எங்களோட இலட்சியம் என்ன, தலைவருடைய சிந்தனைகள் தத்துவங்கள் என்னன்றதையும் சொல்லி, அதே நேரத்தில் இந்த விடயங்கள்ல இருந்து மக்கள் எந்த விதத்திலையும் திசை திரும்பாமல், அதுக்கு எந்த விதமான ஆதரவையும் தெரிவிக்காமல், தொடர்ச்சியாக நாங்கள் எப்படி அந்த மாவீரருடைய இலட்சிய கனவுகளை நிறைவேற்றுறதுக்காக
பணி செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த பணிகளில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபட வேணும் என்ற ஒரு செய்தியை வந்து சரியான தெளிவாக அது இந்த அறிக்கை வந்து முன்வைச்சிருக்குது. எனவே நான் நம்புறேன் இந்த இந்த அறிக்கை வந்து எந்த விதமான குழப்பங்களையோ இல்லாட்டி இவர்கள் எதிர்பார்த்த அதே ஒரு ஒரு விவாத விடயங்களையோ வந்து இது ஏற்படுத்தவில்லை. தெளிவாக சொல்லுது எங்களுடைய நோக்கம் என்ன, இந்த காலகட்டத்தில் இது எல்லாத்தையும் ஏன் மக்கள் தவிர்க்க வேணும் என்ற விஷயத்தையும் சரியாக இந்த 18ஆம் தேதி அவைகள் செய்ய நினைக்கிற சில மிகப்பட மோசமான வேலைகளை, அதாவது எங்களுடைய முதன்மை எதிரிகள் என்னத்தை எதிர்பார்க்கிறார்களோ அதை செய்ய முனைகிற இவைகளுக்கு வந்து ஒரு மரண அடியாகவே தான் இந்த அறிக்கை வந்து இந்த காலச்சூழல வந்திருக்கிறதாக நான் நம்புறேன். சரி, அப்படி என்றால் ஜெர்மன் தமிழ் குழுவினுடைய நிலைப்பாடு இவ்வாறுதான் நீங்களும் பயணிக்கிறீர்கள், அப்படித்தானே? நாங்கள் நீண்ட காலமாகவே சொல்லி வாரோம். எங்களுக்கு மேலே இங்கே நாங்கள் இப்போ ஜெர்மனுக்குள்ளே பார்த்தாலும் வந்து சில ஊடகங்கள் இல்லாட்டி பொதுவாகவே வந்து சமூக வலைத்தளங்கள்ல எல்லாம் எங்களுக்கு மேலே சில விடயங்கள் கேட்கப்பட்டு கொண்டே இருந்தது. சார்ந்து நாங்கள் என்ன கற்றுக்கிறோம், ஏன் நாங்கள் மௌனமாக இருக்கிறோம் என்ற மாதிரியான விடயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் நாங்கள் அதில் தெளிவாகத்தான் இருந்து நாங்கள் தெளிவாக பயணிச்சினாங்கள். ஏனென்றால் இந்த 2 விடயங்களுமே வந்து ஒரு தரப்பால தான் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த 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 இப்ப தலைவர் இருப்பதான செய்தியா இருந்தாலும் சரி, இல்லை என்ற ஒரு செய்தியை சொல்ற ஆக்களா இருந்தாலும் சரி, இந்த 2மே வந்து அதை நெறியாள்க செய்கிறது வந்து ஒரே ஆக்கள் தான், எங்களுடைய முதன்மை எதிரிகள் தான். அதுக்கு சரியான நோக்கங்கள் இருக்கு, அதுக்கு தெளிவான விளக்கங்களை இந்த அறிக்கையும் வந்து வெளியிட்டு இருக்குது. அப்ப இந்த விடயத்துல நாங்கள் தொடர்ச்சியாகவே வந்து அதே ஒரு நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருந்தாங்கள். என்ன கேட்டால் மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம். இது கடந்த மாவீரர் நாள்ல நீங்கள் தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் பார்த்திருப்பீங்க. ஆனால் இந்த மக்களை வந்து குழப்புறது கூடாக இப்ப இயல்பாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் ஒரு இன அழிப்புக்கு எதிரான நடவடிக்கைகளை இல்லாட்டி நாங்கள் இப்ப குறிப்பாக நாங்கள் ஜெர்மனை பார்த்தோம்னா ஜெர்மன்ல வந்து இன அழிப்பு சம்பந்தமாக நாங்கள் பாராளுமன்றத்துக்குள்ள ஒரு விவாதத்தையாவது உடனடியாக மேற்கொள்ள வேணும் என்ற ஒரு குறுகிய கால இலக்கை வச்சு நாங்கள் சில வேலை திட்டங்களை செய்கிறோம். முதல்ல வந்து நாங்கள் நினைவு பேரணிவு மாநாட்டை நடத்தினாங்கள். அதுக்கு பிறகு இப்ப கடந்த 3ஆம் தேதி நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள், பெர்லின் தலைநகரத்தில் வந்து ஜெர்மன் கட்சிகளை பலதரப்பட்ட அமைப்புகளை ஏறத்தாழ ஒரு 15 அமைப்புகளை நாங்கள் அழைத்து அந்த ஒரு விடயமும் நடந்தது. அப்ப இதுல எல்லாம் நாங்கள் முன்வைக்கிறது இல்லாட்டி நாங்கள் போக விரும்புகிற விஷயம் வந்து பாராளுமன்றத்துக்குள்ள இதை நோக்கி ஒரு விவாதம் உடனடியாக நடைபெற வேணும். அப்ப இந்த விடயத்துல வந்து இது தடை செய்யுது, இது எல்லாத்தையும் இது பின்னுக்கு இழுக்குது என்று பார்த்தால் கட்டாயமாக இது போன்ற ஒரு தேவையற்ற விவாதங்கள் தான் அல்லாட்டி தேவையற்ற கருத்துக்கள் இதை பின்னடிக்குது. இப்ப இது மட்டும் இல்லை, இப்ப இவைகள் நேசிக்கிற இல்லாட்டி இவைகள் தங்களை அறியாமல் இந்த இவர்களோட போய் நிற்கிற ஆக்கள் வந்து நேசிக்கிற தலைமைத்துவத்துக்கு மேல சில அவப்பெயரையும் இது ஏற்படுத்தும் என்றதை அறியாமல் தான் இதுக்குள்ளேயும் சில பேர் போய் நிற்கிறதாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் நீண்ட காலமாக தெளிவாகவே இந்த விடயத்தில் வேலை செய்கிறோம். இந்த சேற்றுக்குள்ள நாங்களும் உள்ள விரும்பவில்லை. நாங்கள் இந்த மாவீரர்கள் கண்ட கனவையும் எங்களுடைய தலைவருடைய அந்த இலட்சியத்தையும் நோக்கி நாங்கள் தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும் என்றதுதான் எங்களுடைய நோக்கமே தொடர்ந்து இருந்தது. அதை இந்த அனைத்துலக தொடர்பகத்தினுடைய இந்த அறிக்கையும் வந்து தெளிவாக அந்த விடயத்தை சுட்டி காட்டுது. சரி, மீண்டும் நியூட்டன், நீங்கள் சொல்லுங்க, பிரித்தானியா இருந்து நீங்கள் இந்த நான் இந்த கேட்ட கேள்விக்கு உங்களுடைய பிரித்தானிய தமிழர்களுடைய பார்வை. உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். இந்த பார்வையில திருவண்ண கூறியதுல எந்த வித வித்தியாசங்களும் இருக்க போறதுல என்ன விடயம் என்றால் நாங்கள் வந்து இப்ப நான் முதல் ஒரு விடயத்தை சொல்லி போட்டு வரேன். இப்ப நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் என்ற அந்த இடத்துல வந்து எங்களோட ஒட்டுமொத்த தமிழீழ தேசமும் அந்த விடுதலை கனவை சுமந்து கொண்டு அதை அந்த சுவாலியை பற்றி கொண்டு தேசிய தலைவருடைய அந்த அவற்றை வழிநடத்தலை ஏற்று தான் அந்த முள்ளிவாய்க்கால போயிருந்தது. அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு இன அழிப்பை செய்திருந்தாலும் அந்த விடுதலை
விடுதலை அந்த கனலை வந்து அழிக்க முடியாமல் போயிட்டு அந்த மக்கள் வந்து கொத்து கொத்தாக கொல்லப்பட்டால் கூட அவர்கள் இறுதி வரைக்கும் சரணாகதி அடையாமல் அந்த மனித தங்களுடைய இன்னுயிர்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். மாவீரர்கள் தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்துதான் அந்த விடுதலை போராட்டத்தை இன்று வரைக்கும் நாங்கள் இந்த விடுதலை போராட்டத்தை சர்வதேசத்துக்கு கொண்டு வரோம் என்றால் முதல் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்க வேண்டியது நம்முடைய தேசிய தலைவர் வந்து இந்த விடுதலை போராட்டத்தை ஒரு நேர்த்தியாக கண்ணியமாக உலக விடுதலை போராட்டத்துக்கும் உலக சட்டங்களுக்கும் ஏற்ற வகையில் நோக்கி நகர்த்தி தன்னுடைய அந்த இறுதி கணம் வரைக்கும் அந்த இலட்சியத்தை உயிர்ப்போட கொண்டு இருந்தார். அதனால இன்றைக்கும் நாங்கள் இத்தனை வருடங்கள் 15 வருடம் கடந்தும் நாங்கள் இன்றைக்கு அந்த போராட்டத்தை சர்வதேச தளங்கள்ல கொண்டு போய் எங்களுக்கான போடுறதுக்கு மிகவும் முக்கிய விடயமாக இருக்கிறது எங்களோட தேசிய தலைவருடைய அந்த போராட்ட வழிநடத்தல் தான் முக்கியமாக இருக்குது. சரி, இந்த விஷயத்துக்கு வரோம். நான் இன்னொரு விடயத்தை சொல்றேன். நடந்த விஷயம்தான். எங்களோட தேசிய தலைவர் சில விடயங்களை குறிப்பிட தேசிய தலைவர் ஒரு தாயகத்துல வந்து ஒரு சந்தர்ப்பத்துல வந்து இந்த வெளிநாட்டு கட்டமைப்பில் இருக்கிற குறிப்பிட்ட பலர்களை சந்திச்சிருக்கிற அதுல குறிப்பிட்ட ஒரு ஆக்களை ஒரு சந்தர்ப்பத்துல சந்திக்கல அவர் வந்து கதைச்சு கொண்டு சொன்னா, நான் வந்து உங்களை இப்ப சந்திக்கிறதுக்கு காரணம் வந்து நீங்கள் உலகாலம் செய்த வேலைக்காக நான் உங்களை சந்திக்கிறேன் நினைச்சு போடாங்கோ. இனி நீங்கள் போய் இன்னும் தொடர்ந்து என்ன வேலை செய்ய வேணும் அந்த எதிர்பார்ப்போட தான் நான் உங்களை சந்திக்கிறேன் தான் சில ஆலோசனைகள் எல்லாத்தையும் சொல்லித்தான் அப்படியான பணியாளர்களையும் அவர் தொடர்ந்து அனுப்பி வைச்சார். அப்ப 2009க்கு பிறகு என்ன நிலைமை ஏற்படுது என்று சொன்னால் எங்களுக்கான தொடர்புகள் ஒரு கடைசி மனத்தியாளங்கள்ல வந்து உண்மையா எங்களோட தலைமைத்துவத்துக்கான தொடர்புகள் அனைத்தும் துண்டிக்கப்படுது. ஏனென்றால் ஆயுத போராட்டம் கவனிக்கப்படுது. அங்க எந்த விதமான தொடர்பு இல்லை என்று சொன்னால் உண்மையா எங்களுக்கு இருந்த அந்த சிந்தனை என்ன செய்யணும் என்று நாங்கள் பார்க்கிறோம்னா தலைவர் எங்களுக்கு என்ன சொல்லிவிட்டவர் என்பதான். இதுதான் எங்களுக்குரிய உள்சித்தனையா இருந்தது. அந்த தலைவருக்கு நாங்கள் உண்மையா இருக்கிறோம் என்றால் தலைவர் எங்களை ஒவ்வொருவரையும் சந்திக்கல வந்து வெளிநாட்டு இந்த கட்டமைப்புகள்டையோ பணியாளர்கள் என்ன சொல்லிவிட்டவர் என்று சொன்னால் இந்த இலட்சியத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து கொண்டு போங்க தான் சொல்லிவிட்டவர். அதனையும் சிறப்பாக வந்து அவர் 2008ஆம் ஆண்டு இந்த யுத்தத்தினுடைய போக்கு வடிவாக கணிச்சு வந்து அவர் 2008ஆம் ஆண்டு மாவீரர் நாள் செய்தியில வடிவாக இந்த புலம்பெயர்ந்த தேசங்கள்கிட்ட குறிப்பாக இழியுரை முன்னுரிமை ஏற்படுத்தி மாவீரர் நாள் உரை வந்து அமைஞ்சிருந்தது. இதுதான் விடயம். இதுல இன்னொரு விடயம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கட்டமைப்பு பார்க்கல வந்து எங்கட கட்டமைப்புன்றத வந்து அனைத்துலக தொடர்பு பண்றது இது தலைவரால் உருவாக்கப்பட்டு அனைத்து பல நாடுகளையும் உள்வாங்கி அது கனடால இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் ஐரோப்பிய நாடுகள் ஸ்கேண்டினேவிய நாடுகள் இப்படி எல்லா நாடுகளையும் உருவாக்கி கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக இந்த கட்டமைப்பு இந்த தேசிய விடுதலை போராட்டத்தை எண்ணற்ற போராட்டங்களை நடத்தி இருக்குது, எண்ணற்ற அரசியல் சந்திப்புகளை செய்திருக்குது. இது வந்து அந்த 2009க்கு முன் இருந்த அந்த நிலப்பாட்டுகள்ல இருந்தோ லட்சியத்தில இருந்தோ கொள்கையில இருந்தோ எந்த விதத்திலையும் மாறுபடையில்லை. அப்ப 2009க்கு பிறகு இப்ப என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு சொன்னால் எல்லாமே அமைதியாக எல்லாருமே இந்த போராட்டத்தோட நாங்கள் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற அரசியல் ரீதியாக நடந்து கொண்டிருக்கீங்கள வந்து இப்ப ஏற்கனவே நாங்கள் கலைச்சு கொண்டிருந்த மாதிரிதான் இந்த 2 துருவங்களாக எங்களுக்கு தெரியும். சிலபடியாங்கள் பாத்தீங்கன்னா 2 துருவங்களாக தெரியும். வெளிப்படையா சில விளக்கு கொளுத்துவோம் என்று சொல்லும், விளக்கு கொளுத்தக்கூடாது என்று சொல்ல வேண்டாம். இது இந்த மையப்புள்ளி மையத்தெரு என்றது வந்து எங்கட விடுதலை போராட்டத்தை அழிக்கோணும் சிதைக்கோணும் என்ற அந்த கருத்துருவாக வச்சு கொண்டிருக்கிற அந்த சக்தி தான் இந்த சிந்தனை போக்கை வந்து தளங்கள்லயும் பரவ விட்டு இருக்குது. அப்ப இதுல வந்து குறிப்பா சொல்ல போனீங்கன்னா சில பேர் திட்டமிட்டே எல்லாமே அறிஞ்சு விழுந்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இது கட்டமா ஒவ்வொரு தள நோக்கி நகரேக்களை வந்து உண்மையில வந்து இந்த விடுதலை போராட்டத்துல அர்ப்பணிப்போட நின்றவர்கள் உண்மையா விசுவசித்தவர்கள் கூட இந்த சதிகளை போய் மாண்டு போட்டினும். இப்ப வெளிப்படையா பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இருக்குது இப்படித்தான் கதையப்படுது. எப்படி மிக மிக சின்ன குழுக்கள் என்ன கதைக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னால் இவங்கள் தலைவரை கொச்சப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, தலைவரை குடும்பத்தை கொச்சப்படுத்துறாங்க, போராட்டத்தை கொச்சப்படுத்துறாங்க. அப்ப இதுக்கு ஒரு முடிவை கட்டி விடுவோம். அப்ப சரிதான் விளக்கு கொளுத்தி விட்டால், ஆனால் உண்மையான ஒன்றுமே நடந்து விட போதில்லை. அதை பாத்தீங்கன்னா இது 2 தரப்பும் என்ன நடக்குதுன்னு சொன்னா எங்களை விடுதலை போராட்டத்தை சிதைக்கிறதுக்கு சிந்திச்சு கொண்டிருக்கிறானோ அதுக்கு அவையில் விலை போட்டிடும், தெரிஞ்சோ தெரியாமல விலை போட்டிடும் மட்டும்தான் முடியும். இப்ப உண்மையில வந்து உங்களுக்கு நான் மீண்டும் ஞாபகப்படுத்தேன், காஸ்ட்ரோன வந்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற இந்த சகல வீடியோ கிளிப் வெளிநாட்டு தளங்கள்ல என்ன செய்தியை எங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது என்று சொன்னால் எங்கட தலைவரை வந்து இந்த போராட்ட களத்திலிருந்து அப்புறப்படுத்தணும் 2009க்கு இல்லை, அதுக்கு முதலே இந்த சர்வதேசங்கள் திட்டமிட்டுடுது. தலைவரை தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை அவரை இந்த கட்டத்திலே இந்த தரப்பிலிருந்து விலத்தி போட்டு ஏனையொரு தலைமைத்துவத்தை கொண்டு வந்து எங்களுடைய போராட்டத்தை மலங்கடிக்கணும் என்று அவங்க திட்டம் போட்டுட்டார்கள். ஏனென்று சொன்னால் எங்களோட தலைவரை வந்து பல்வேறு
நடவடிக்கைகள் மூலம், நெருக்குவாரங்கள் மூலம் எங்கட தலைவரை இந்த போராட்ட திசையிலிருந்து மாற்றுவதற்காக இந்த சர்வதேசம் முயற்சித்துக் கொண்டிருந்து எந்த விதத்திலையும் தலைவர் அதுதான் இறுதி வரைக்கும் தன்னுடைய அந்த இலட்சியத்திலிருந்து விட்டுக் கொடுக்கல. இதுதான் உண்மையான விடயம். அப்ப நாங்கள் இந்த இந்த போராட்டத்தை வந்து நேராக கொண்டு போடும் என்றால் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற விடயம் வந்து 2010ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டுகள்ல சில பேருக்கு ஒரு சலனம் இருந்திருக்கலாம், இருப்பாரா இல்லையா என்ற விஷயம் இருக்கு. இப்ப இன்றைக்கு காலங்கிறது 15 வருடங்கள் வந்து விடுது. அப்ப இப்ப எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சிந்தனை, எங்களோட செயற்பாடு என்றது வந்து தலைவருடைய சிந்தனை வழியில நாங்கள் இந்த விடுதலை போராட்டத்தை கொண்டு போகணும். உண்மையா தலைவர் ஆத்மார்த்தமாக அவர் பார்ப்பாராக இருந்தால் நிச்சயமாக எங்களோட அந்த கட்டமைப்பை அவர் கட்டாயம் தான் உருவாக்கி இந்த கட்டமைப்பு அவங்க என்ன வேலையை நான் கொடுத்தனோ அந்த வேலை நோக்கி அவர் நடக்கின்றார்கள். இல்லை இன்னும் இன்றைக்கு நாங்கள் நீண்ட காலத்துல இருந்துட்டோம். ஆனா இன்றைக்கு இந்த போராட்டத்தை வந்து நாங்கள் இன்றைக்கு காய்ச்சி கொண்டிருக்கிற இந்த சமதளத்துல கூட எங்களோட இளையோர்கள் ஒவ்வொரு நாடுகள்லையும் இந்த அரசியல் போராட்டத்தை வந்து ஒவ்வொரு தளங்கள் நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறோம். உயர்மட்ட சந்திப்புகளை செய்து கொண்டிருக்கிறோம். பல்வேறுபட்ட ராஜேந்திர நடவடிக்கைகளை இந்த இளையோர் சமூகம் செய்து கொண்டிருக்கு. தலைவர் என்ன எதிர்பார்த்தாரோ அந்த அந்த திசை நோக்கி எங்களோட போராட்டம் நகர்ந்து கொண்டிருக்குது. இதுதான் உண்மையான விடயம். எங்களுடைய மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம். இந்த சில குரூப்புகள் இது இந்த இணையதளங்கள்ல போய் கழிச்சு கொண்டிருக்கிற இதை வந்து எங்களுடைய வந்து ஒரு பொருட்டாகவே எங்களோட பெரும்பான்மை 199% மக்கள் ஒரு பொருட்டாகவே நிக்கையில இருந்தாலும் ஏற்கனவே நாங்க சொன்ன மாதிரி இந்த சரியான காலகட்டத்துல வந்து எங்களோட மிக தெளிவான ஏற்கனவே அவர் அண்ணன் சொன்ன மாதிரி மாவீரர் நாள்ல வந்து நாங்கள் ஒரு மேலோட்டமாக இந்த விடயங்களை சொல்லி இருந்தால் கூட இந்த அறிக்கை வந்து அனைத்துலகத்துல இந்த அறிக்கை வந்து மிகவும் காத்திரமான முறையில கொஞ்சம் தெளிவான பட்டவர்த்தமாக தெளிவாக என்னென்ன விடயங்களை சொல்லப்பட வேண்டுமோ அந்த விடயங்களை சரியாக சொல்லப்பட்டிருக்கின்றதை எங்களோட மக்களும் வந்து இந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த அறிக்கையை மீண்டும் ஒரு கால் படிச்சு தெளிவடைவார்கள் என்று நாங்கள் நம்புறோம். சரி, நிறைய கேள்விகள் வருகின்றது. முதல் கட்ட கருத்துகளோடு இணைந்து கொள்ளும். இப்போ நாங்கள் சுவிஸ் தமிழர் முன்னேற்ற குழுவிலிருந்து கொலம்பஸ் அவர்களை இணைக்கிறேன். கொலம்பஸ், சொல்லுங்கள். வணக்கம். மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வெளி வலைவழி நேயர்களுக்கும் மற்றும் ஆனந்தவர்களுக்கும். என்றால் இது ஒரு முக்கியமான விடயத்தை முக்கியமான காலகட்டத்தில் நாங்கள் ஒரு நெருக்கடிகளுக்கு ஒரு சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு விடுதலை போராட்டத்தை நாங்கள் முனைப்போடு நடத்தி கொண்டிருக்கிற காலகட்டத்தை நாங்கள் கடந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையை சொல்லப்போனால் நெருப்பார் என்று சொன்னால் உண்மையை தலைவர் அவர்கள் சொன்னது போல எங்களுடைய விடுதலை போராட்டம் வந்து ஒரு நெருப்பு ஆறை கடந்து போக வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் இப்படிப்பட்ட இந்த குழப்பங்களை உருவாக்குவதில் வந்து அவர்கள் ஒரு சக்தியில பல சக்திகள் ஒன்றாக நாங்கள் விளங்கிக் கொள்ளவும் காரணம் என்றால் எங்களுடைய கிட்டத்தட்ட 30 வருடத்துக்கு மேற்பட்ட எங்களுடைய ஆயுத விடுதலை போராட்டம் ஒரு முனைப்பு கொண்டு பெரும் சக்தியாக வளர்ந்து முப்படைகளின் வச்சு நாங்கள் எங்களுடைய விடுதலை போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டு எங்கள் தலைவர் அவரை முள்ளிவாய்க்கால் வரை இறுதி கணம் வரை அவரை இந்த நெருக்கடிகள் தள்ளிய ஸ்ரீலங்கா, இந்திய மற்றும் சர்வதேச நாடுகள் அவருடைய இந்த தமிழீழ கோரிக்கை என்றதை வந்து எங்களுடைய தேசிய தலைவர்கள் மக்களுடைய நோக்கத்திற்காக தன்னுடைய இலட்சிய பாதையை வகுத்து கொண்டு இந்த முள்ளிவாய்க்கால் வரை அந்த இலட்சிய கோட்பாட்டை அவர் விட்டு கொடுக்காமல் இறுதி வரை போராடிய அந்த போராட்ட இலட்சிய கனவை வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வாழுகின்ற அமைப்புகளாகிய நாங்கள், அதாவது தமிழர் ஒருங்கிணைப்புகள் மற்றும்படி எங்களோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் அரசியல் அமைப்புகளாக இருக்கின்ற அரசியல் அமைப்புகள் அந்த இலட்சிய கனவை தமிழீழ விடுதலை என்ற தமிழீழம் தான் தமிழ் மக்களுக்குரிய உரிய தீர்வாக அமையும் என்ற அந்த லட்சிய கனவோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற அந்த அமைப்புகளை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைக்கு சர்வதேச நாடுகளுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து பெரும் நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கிறது எங்களுடைய விடுதலை போராட்டம் தான். நாங்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த விடுதலை போராட்டமானது எங்களை தமிழக தலைவர் என்ன நோக்கத்துக்காக இந்த 30 வருடங்களுக்கு முன்பிருந்தே இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு TCC என்ற கட்டமைப்புகளை வந்து உலகம் பூராவும் ஆரம்பித்து வைத்து அதனூடாக வந்து எங்களுடைய மக்களுக்கான விடுதலை பயணத்தை சர்வதேசமயப்படுத்தி எங்களுடைய மக்களுடைய விடுதலை பயணத்தை தேவையை உலகத்துக்கு சொல்லி அந்த எங்களுடைய மக்களுக்கான அந்த விடுதலை பயணத்தை நடத்தி கொண்டிருந்தாரோ அதே இலக்கை நோக்கிய பயணமாக வெளிநாடுகள் இருந்து கொண்டிருக்கின்ற தமிழர் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் அதனோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிற அரசியல் அமைப்புகள் வந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது வந்து இந்த சக்திகளுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. இதுதான் முக்கிய காரணம்.
இந்த காலகட்டத்தில் அவர்கள் பார்க்கின்றார்கள் இந்த 15 வருடமாக நாங்கள் இவர்களை பெரும் நெருக்கடி கொடுத்தும் கூட இவர்கள் அந்த சக்தி தலைவருடைய தமிழ் விடுதலை புலிகளுடைய தேசிய தலைவர் பிரபாகரனுடைய இந்த கொள்கையை முன்னெடுத்து கொண்டு போகின்றார்கள். இது அவர்களுக்கு பெரும் நெருக்கடியை கொடுக்கின்றது. ஆகவே இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு குழு முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற போராட்டத்தை முடக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்களுக்கு பல நெருக்கடிகள் கொடுக்க வேண்டும். அப்படி நெருக்கடியை கொடுப்பதனூடாகத்தான் எங்களுடைய இந்த தாயக கோட்பாடு என்ற சிந்தனையை அளிக்க முடியும் என்று பல நெருக்கடிகள் கொடுக்கின்றார். அதில் ஒன்றுதான் இது இப்பொழுது வந்து கொண்டிருந்த இந்த பிரச்சனைகள். ஆகவே இந்த பிரச்சனைகளை நாங்கள் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக இது தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்பது டிசிசி என்பது இன்று நேற்று தொடங்கப்பட்டது அல்ல. இதை நாங்கள் வடிவா விளங்கவா சொல்லணும். காரணம் சில விஷயம் புரியாதவர்கள் கூட சில வேளை நம்பிக்கொண்டிருப்பால் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு இப்பொழுது தோன்றிய அமைப்புன்னு சொல்லி இல்லை. இன்றைக்கு சுவிஸ் நாட்டிலே 30 வருடங்களுக்கு மேலாக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு இயங்கி வருகின்றது. இது தலைவரால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு. எங்களுடைய மக்களுக்கான தமிழ் லட்சிய கனவு தான் தமிழீழம் என்ற லட்சியம் தான் எங்களுடைய மக்களுக்கான தீர்வாக என்ற அந்த நோக்கத்தோடு தலைவர் கொண்ட சிந்தனையோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதை அளிப்பதற்காக எங்களுடைய அமைப்பிலிருந்து வெளியேறியவர்கள் 2009 ஓட்டம் கன்றவர்கள், ஓடியவர்கள், ஓடி ஒழித்தவர்கள் இன்று சில சதிவலைக்குள் விழுந்து அந்த சதிவலையோடு சேர்ந்து இன்று சில மோசடித்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இன்றைக்கு அப்படி ஒரு வழியை தூக்கி கொண்டு வந்து இன்றைக்கு இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது உண்மையில் எங்களுடைய மக்கள் நன்றாக அறிவார்கள். அவர்களுக்கு பின்னால் போகக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலமும் மக்கள் கொடுக்க மாட்டார்கள் என்பதில் மிக தீவிரமாக விடுதலையோடு பயணித்துக் கொண்டிருக்க எங்களுடைய மக்கள் நன்றாக உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக நம்புகின்றோம். காரணம் என்னவென்று சொன்னால் உண்மையில் இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் எங்களை அழிப்பதனூடாக தாயக தேசிய கோட்பாட்டை அளிக்கலாம் என்று சில சக்திகள், எங்களுக்கு எதிரான சக்திகள், உங்களுக்கு நன்றாக தெரியும் சொன்னால் எங்களோட முள்ளிவாய்க்கால் வரை எங்களோட விடுதலை போராட்டம் அளிக்கப்பட்டது காரணம் என்றால் சர்வதேச சக்திகள் என்று நாங்கள் இன்றைக்கும் ஆணித்தரமாக நம்புகின்றோம். அதனோடு சேர்ந்து இணைந்து எங்களோடு இருந்தவர்களும் உடன் இருந்து பார்த்த துரோகத்தனமான வேலைகள் ஊடாகத்தான் எங்களுடைய விடுதலை போராட்டம் அளிக்கப்பட்டது. அதன் ஒரு கட்டமாகத்தான் இப்பொழுது புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்ற எம்மவர்களை வைத்து இன்றைக்கு அந்த துரோகத்தனங்கள் அரங்கேற்றப்பட்டு கொண்டு வருகின்றது. இதை நாங்கள் நிச்சயமாக கடும் சவால்களை எதிர்கொண்டு நாங்கள் எமது மக்களுக்கான விடுதலை போராட்டத்தை தாயகம், தேசியம், தன்னாட்சி என்ற அந்த விடுதலை கோட்பாடு, அந்த கோட்பாடு அடங்கிய தமிழீழம்தான் எமது மக்களுக்கான தீர்வாக அமைய முடியும் என்ற அந்த கோட்பாட்டிலிருந்து நாங்கள் என்றைக்குமே விலக மாட்டோம் என்று அந்த தலைவர் கொண்ட லட்சிய கனவை, லட்சிய பாதையை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து சென்று தலைவர் என்ன நோக்கத்தோடு தமிழீழ விடுதலை போராட்டத்தை ஆரம்பித்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்வதற்கான வேலை திட்டத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து முன்னெடுப்போம். இதில் எந்த சவால்கள் வந்தாலும் நாங்கள் அதை எதிர்கொண்டு நாங்கள் அதை முறியடித்து எமது மக்களுக்கான விடுதலை பயணத்தை நாங்கள் முன்னெடுப்பதில் நாங்கள் எந்த பின்வாங்கலுக்கும் இடம் கொடுக்க மாட்டோம் என்பதை நான் சுவிஸில் இருந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். சற்று ஐரோப்பா மத்திய பிரதிநிதிகளுக்கு முன்னதாக கனடா தேசத்துக்கு சென்று வருவோம். NCCT-னுடைய ஊடக பேச்சாளர் தேவா, நீங்கள் சொல்லுங்கள், கனடா தேசம் குறிப்பாக உங்களுடைய அமைப்பும் எவ்வாறு இதை பார்க்கின்றீர்கள்? உங்கள் கருத்து. ஏற்கனவே தீப்பொறி என்கின்ற ஒரு ஊடகத்தில தேசிய தலைவர் அவர்கள் மிக தெளிவாக ஒரு கேள்விக்கு பதிலளித்திருந்தார். வட்டுக்கோட்டை தீர்மானத்தை மக்கள் வழங்கிய ஆணையை கொண்டு செல்வதற்கு தமிழர் விடுதலை கூட்டணி பின்தங்கியது, அதை ஏற்று நான் செல்லுகின்றேன் என்ற அடிப்படையில் தேசிய தலைவர் அவர்கள் தீப்பொறியிலே கூறியிருந்தார். அதுதான் தலைவருடைய மாபெரும் சிந்தனைகளில் ஒன்று. வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் அவருடைய மக்கள் போராட்டம் இடம்பெற்றது. அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் தான் புலம்பெயர் தேசத்திலே கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு அவர்கள் நேர்த்தியாக செயற்பட்டு கொண்டு வந்தது.
அதே போன்றுதான் கனடா தேசத்திலே 2010ஆம் ஆண்டு கனடிய தமிழர் தேசியவை கூட வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் தான் எங்களுடைய என்சிசிடி நகர்ந்து கொண்டு வருகின்றது. இப்படி நகர்ந்து கொண்டு வந்து சர்வதேசத்தினுடைய பார்வையும் மக்களுடைய பார்வையும் இன அழிப்பு என்பதை நிர்மாணித்து இன அழிப்பு என்பதை ஊர்தப்படுத்தி அந்த இன அழிப்புக்கான பரிகார நீதியாக தேசிய தலைவருடைய சிந்தனையையும் அந்த மாவீரர்களுடைய தியாகங்களையும் முன்னெடுத்து நகர்வதற்கு ஒரு சாதகமான சூழ்நிலைகள், சர்வதேசத்தின் பார்வைகள், சர்வதேச அனுசரணை போன்றவை நான் ஏற்படுகின்ற பொழுது சர்வதேசத்தையும் மக்களையும் மடைமாற்றுவதற்காகவும் சர்வதேசத்தையும் மக்களையும் ஒரு குழப்ப நிலைக்கு உண்டு பண்ணுவதற்காகவும் தான் இருக்கு இல்லை, வருகின்றார் வரவில்லை, தலைமையேற்கின்றார் தலைமையேற்கவில்லை என்கின்ற இப்படியான வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் ஒரு 15 ஆண்டுகள் கழித்து தான் மும்முரமாக வருகின்றது. அதுவும் பார்த்தீர்கள் என்றால் குறிப்பாக அந்த உலக பெருந்தொற்றுக்கு பிறகுதான் பலர் ஓய்வாக இருந்துவிட்டு புதிய புதிய அமைப்புகளை உருவாக்கி இப்படியான அறிக்கைகள் ஊடாக மக்களை குழப்ப பார்க்கின்றார்கள். என்னை பொறுத்தளவிலே கனடா தேசத்திலே இது மிகப்பெரிய எந்த ஒரு சஞ்சலத்தையோ எந்த ஒரு தாக்கத்தையோ மக்கள் மத்தியில் ஏற்படுத்தவில்லை. அது ஒரு பேசு பொருளாக கூட இங்கு கருதப்படவில்லை என்றுதான் நினைக்கின்றேன். என்றால் மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், எல்லோரும் போன பாதையிலே பலர் போனார்கள், ஒருவன் மட்டும் புதிய பாதையை உருவாக்கி சென்றான், அவன் பின்பாக பல லட்சம் மக்கள் சென்றார்கள். அந்த பல லட்சம் சென்ற மக்கள் தான் அந்த புதிய பாதையை உருவாக்கியவர்கள் தான் வாழ்க்கையிலும் சரித்திரத்திலும் அவர்களுடைய நாமம் என்றும் பொறிக்கப்பட்டிருக்கும். தேசிய தலைமை என்பது, தேசிய தலைவர் என்பது புரட்சியாளர்களின் புரட்சியாளர். இவர்கள் வாழ்ந்தார்கள், வாழுகின்றார்கள், என்றும் வாழ்வார்கள். ஆகவே இவர்களுக்கான அந்த இப்படியான குழப்பங்கள் இப்படியானவற்றை எல்லாம் மேற்கொள்வது என்னவென்றால், இப்ப இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கனடா நாட்டிலே பலவிதமான, இதை நான் அடுத்த சுற்றிலே விவரமாக சொல்கிறேன், பலவிதமான மாற்றங்களும் பலவிதமான சாதகமான சூழ்நிலைகளும் உருவாக்கி இருக்கின்ற பொழுது சர்வதேசத்தை குழப்புவதற்காக திட்டமிட்டு சிங்கள தேசத்தினால் அனுப்பப்பட்டவர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு சதி முயற்சி. இதை மக்கள் கண்டுகொள்ளவில்லை என்றுதான் நான் கருதுகின்றேன். அப்படித்தான் என்சிசிடியும் கருதுகின்றது. ஆனால் அவருடைய சிந்தனையும் அவருடைய பார்வையும் அவரினால் வழியமைக்கப்பட்டவர்களுடைய ஒருங்கமைப்பின்படிதான் சர்வதேசம் இயங்குகின்றது. சர்வதேசத்திலே அத்தனை அமைப்புகளும் ஒன்றாகத்தான் இப்படியான முடிவுகளை எடுக்கின்றார்கள். அதற்கு நல்ல சான்று கடந்த மிக ஒரு நெருக்கடியான காலகட்டம் தான் கடந்த ஆண்டு அத்தனை மாவீரர் நாள் நிகழ்வுகள் நடந்த இடங்களிலும் தெளிவான பாதையிலே பயணித்து தெளிவான பதிலை மக்களுக்கும் சர்வதேசத்துக்கும் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே சர்வதேசத்திலே தேசிய தலைமையினாலும் தேசிய தலைமையின் சிந்தனையினாலும் மாவீரர்களுடைய தியாகங்களாலும் கட்டியெழுப்பப்பட்ட அமைப்புகளும் அவற்றை உள்வாங்குகின்ற மக்களும் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். இப்படியானவர்கள் அப்பப்போ புற்றீசல் போல் வந்து மக்களை குழப்புவதற்கும் புது புது அமைப்புகளை புதிய புதிய பெயர்களில் எல்லாம் உருவாக்குவார்கள். இதுகளெல்லாம் ஒரு மடைமாற்ற செயலே தவிர இவற்றை மக்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார். கனடாவிலே இவைகள் எல்லாம் ஒரு செய்தியாக கூட இங்கு பேசப்படவில்லை. என்னவென்றால், இந்த நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த 15 ஆண்டுகளில் தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சர்வதேசம் எங்கும் தமிழர்களுக்கான ஒரு நீதியான நியாயமான தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் பார்த்தீர்கள் என்றால் தேசிய தலைமை அவர்களுடைய மாவீரர் நாள் உரைகளிலே மிக தெளிவாக சர்வதேசம் எங்களுக்கு ஏற்படுகின்ற இன அழிப்பை புரிந்து எங்களுக்கான அங்கீகாரத்தை தர வேண்டும் என்பதிலே அவர் மிக தெளிவாக இருந்திருந்தார். சிங்கள பேரினவாத அரசையும் சிங்கள படைகளை தவிர வேறு யாரையும் அவர் பகைத்து கொண்டதல்ல, யாருக்கு எதிராகவும் செயற்பட்டதல்ல. ஆனால் இப்படியானவர்களுடைய செயற்பாடு, ஒவ்வொரு நாடுகளை சாடுவது, அப்படியான வேலை திட்டங்களை முன்னெடுப்பவர்கள் எல்லாம்
ஏதோ ஒரு தங்களுக்குள் கிடைக்கப்பட்ட அவர்களுக்கான ஒரு சிங்களத்தினுடைய ஒரு அழுத்தத்தின் காரணமாக ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு குழப்பகரமான செய்தியை தவிர இது ஒரு வலுவானதாக இருக்க போவதில்லை. இதற்கு மக்கள் வலி சேர்க்க போவதும் இல்லை, மக்களுடைய ஆதரவு இருக்க போவதும் இல்லை. ஆகவே இவற்றை கடந்து எமக்கு தரப்பட்ட கடமை, எமக்கு இங்க புலம்பெயர் தேசத்திலே மிக தெளிவான கடமை தந்திருக்கிறது. அந்த மக்கள், அந்த 40,000க்கு மேற்பட்ட அந்த மாவீரர்களுடைய தியாகங்கள், அந்த மக்கள் அத்தனை பேரும் புலம்பெயர் தேசத்து மக்களை நம்பிய சில போராட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள். அங்கிருக்கின்ற மக்கள் 6வது திருத்தச் சட்டத்தின் காரணமாக பலவற்றை பேச முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றவர்கள் ஒட்டுமொத்த குரலிலே ஓரணியிலே திகண்டு எம் இனத்துக்கு ஏற்பட்டது இன அழிப்பு, அந்த இன அழிப்புக்கான பன்னாட்டு விசாரணை, இவற்றுக்கான நீதியான தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் அருவினாவின் மேற்பார்வையிலே சர்வஜன வாக்கெடுப்பு என்று நகர்ந்து செல்லுகின்ற பொழுது அவற்றை ஏற்றுக்கொள்கின்றது பல நாடுகள். கனடாவிலே கனடாவினுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கடந்த ஆண்டு தமிழின அழிப்பு நினைவு நாள் என்பதை பாராளுமன்றத்தில் இருந்து உரையாற்றி இருக்கிறார். ஆகவே இப்படியான சாதகமான சூழ்நிலை வருகின்ற பொழுது இந்த கனடா நாட்டை பார்த்து பிரித்தானியா மற்ற நாடுகள் எல்லாம் எங்கே கூறிவிடுவார்கள் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாகத்தான் இவர்கள் இப்படியான ஒரு மடைமாற்ற செயலை முற்படுகின்றார்கள். ஆகவே இந்த மடைமாற்ற செயலுக்கு யாரும் அகப்படாமல் உங்களுக்கு தரப்பட்ட பணியை நகர்த்துவதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் கனடிய தமிழர் தேசியவின் சார்பிலே அனைவரிடமும் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தாலியிலிருந்து ராஜன், உங்களுடைய கருத்துகள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் இந்த சந்திப்பான ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பாகத்தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அனைத்துலக தொடர்பத்தினால் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையானது முக்கியமான காலகட்டத்தில் சரியான ஒரு பொருத்தமான செய்தியை தமிழ் மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் தேசிய தலைவர் அவர்களுடைய இருப்பு தொடர்பாக இன்றைக்கு கூறப்பட்டு வருகின்ற செய்தியை ஒப்பிட்டு பார்க்கையில் தமிழ் தேசிய என்பது ஒன்று கூடுகிற 2 விடயங்களை குறிவைத்து எதிரிகள் எங்கள் மக்களுடைய இணைப்பை துண்டிப்பதற்காகவும் விடுதலை நோக்கி நாங்கள் நடந்து கொண்டிருக்கிற எங்களுடைய அரசியல் வேலை திட்டங்களை சுருக்குவதற்காகவும் மனோபலத்தை உடைப்பதற்காகவும் செய்து கொண்டிருக்கிற திட்டமிடப்பட்ட ஒரு செயல் என்பது தெளிவாக தெரிகின்றது. அதை அனைத்துலக தொடர்பகம் தன்னுடைய நீண்ட அறிக்கையில் இதை தெளிவுபடுத்தியிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் பார்ப்போமா இருந்தால் தமிழீழ தேசிய தலைவர் அவர்களை இந்திய இராணுவ வருகையின் போது பல தடவைகள் இப்படிப்பட்ட செய்திகள் வந்து கொண்டுதான் இருந்தன. நாங்கள் கடந்த காலத்தை பார்க்க வேண்டும். உளவியல் ரீதியாக மக்கள் மனோபலத்தை சிதைப்பதற்காக திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட பொய் பிரச்சாரங்களுக்கு ஊடாக மக்களுடைய தேசிய விடுதலை இயக்கத்துக்கு கொடுக்கிற மக்களுடைய பலத்தை உடைச்சு விடுதலை வேட்கையை தணிப்பதற்காக செய்யப்பட்ட செயல்கள் எங்களுக்கு அனுபவம். அதை போலவே 2009ஆம் ஆண்டுக்கு பின்பாக கடந்த 13 வருடங்களாக இல்லாத விடயத்தை, அதிகளவாக கொண்டு வர முடியாத விடயத்தை இப்பொழுது இந்த 2 வருடங்களாக அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான காரணம் எங்களுடைய மக்கள் புலம்பெயர்ந்த இடத்தில் 2 இடத்தில் மிகவும் அதிகமாக கூடுகிறார்கள். ஒன்று தேசிய மாவீரர் நாள், 2வது தமிழின அழிப்பு நாளான மே 11. இந்த 2 இடத்திலையும் தமிழ் மக்களுடைய வருகை, ஒருங்கிணைப்பு, இதற்கூடாக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுக்களுடைய இயல்பு நிலை, அவர்களுடைய செயற்திறன், இவற்றை எல்லாத்தையும் அவர்கள் ஒப்பிட்டு இந்த விடுதலை போராட்டமானது எவ்வளவுதான் தாங்கள் கொடுக்கிற அழுத்தங்கள், உளவியல் தாக்கங்கள், தங்களுடைய சதி பல பின்னல்களுக்கூடாக தாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் உடைத்தறிந்து இவர்களால் எப்படி இதில் ஒன்று கூட முடியுது
இந்த ஒன்று கூடலை உடைப்பதற்கு எதை நாங்கள் துருப்பாக மீண்டும் பயன்படுத்தலாம் என்பதை புரிந்து கொண்ட இந்த ஏகாதிபத்தியங்கள் இன்று தேசிய தலைவருடைய இருப்பை ஒரு குறியாக காட்டிக்கொண்டு எங்கள் மத்தியில் எங்களுக்குள் ஒரு பெரும் விரிசலை கொண்டு வருவதற்கு தங்களை தயார்படுத்தி எங்களுக்குள் இதை விதைத்திருக்கிறார்கள். ஆனால் நாங்களும் எங்களுடைய மக்களும் இன்று இத்தாலியை பொறுத்தளவில் எங்களுடைய மக்கள் இதை ஒரு சலசலப்பாகத்தான் பார்க்கின்றார்கள். நாங்கள் மக்களோடு பழகிறவர்கள், எங்களுடைய மக்களை நாங்கள் நாளுக்கு நாள் சந்திக்கிறவர்கள். ஆகவே மக்களுக்கு ஊடாக வரும் செய்தி இது ஒரு சலசலம். ஆகவே அனைத்துலக தொடர்பத்தினால் சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தியும் இன்று மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்கின்றது. எல்லா மக்கள் மத்தியிலும் இது சேரப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்களும் தெளிவாக இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் எங்களுடைய இணைப்பினூடாக இந்த மே 18, 15ஆம் ஆண்டு நினைவு நாள் எங்களுடைய அரசியல் வேலை திட்டங்கள், எங்களுடைய மக்களுடைய ஒன்றிணைப்பு, இதற்கூடாக நாங்கள் சர்வதேசத்துக்கு எடுத்துச் சொல்லுகின்ற செய்தி, சர்வதேசத்திடம் நாங்கள் கேட்கின்ற எங்களுடைய உரிமைக்கான எங்களுடைய குரல், இவற்றுக்கு சர்வதேசம் தரப்போன்ற பதிலை நோக்கி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மக்கள் மத்தியில் இந்த உளவியல் தாக்கத்தை உண்டு பண்ணி இந்த மே 18 மக்களுடைய இணைப்பை துண்டிப்பதற்கான ஒரு சதி வேலையாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம். இதுதான் இத்தாலி ஒருங்கிணைப்பு குழுவின் முடிவாகவும் இருக்கின்றது. இதை நாங்கள் முறியடித்து பல வேலை திட்டங்களை இந்த முறை இத்தாலியில் மிக வெற்றிகரமாக செய்திருக்கின்றோம். மே 18, 15ஆம் ஆண்டு இன அழிப்பு நினைவு நாளை ஒட்டி எங்களுடைய அரசியல் வேலை திட்டங்கள் மிக ரகசியமாக செய்யப்பட்டு வெற்றிகரமாக தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பதையும் இந்த இடத்தில் நான் கூற விரும்புகின்றேன். தொடர்ந்து நாங்கள் கதைப்போம். நன்றி. பெல்ஜியம் நீங்கள் சொல்லுங்கள். பெல்ஜியத்தினுடைய உங்களுடைய தமிழர்களுடைய நிலைப்பாடு. வணக்கம். வெளிவரை நேர்களுக்கும் ஆனந்தனுக்கும் முதற்கான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, நாங்கள் எங்களுடைய அனைத்துலகம் அனுப்பிய செய்தியை நாங்கள் முற்று முழுதாக ஏற்றுக்கொண்டு அதன் உறுதியோடு தான் நாங்கள் இங்கே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். மற்றும் எமது தேசிய தலைவர் உருவாக்கப்பட்டவர் அல்ல, தானாக உருவாகியவர். அவர் எமக்காக உருவானவர், அவர் நிலத்துக்காக உருவானவர். அவற்றை வழியில நாங்கள் உறுதியோடு என்றும் பயணிப்போம். மற்றும் இந்த வலைப்பின்னல்கள் எங்களுடைய இனத்திலிருந்து எங்களை ஒதுக்குவதற்காக, அனைத்துலக ரீதியாக எங்களை ஒடுக்குவதற்காக தான் இது உருவாக்கப்பட்டிருக்குது. மக்கள் மனதிலிருந்து ஒரு விரக்தியை உண்டு பண்ணி அதுல இருந்து எங்களை ஒழிக்கலாமென்று இலங்கை அரசாங்கம் எதிர்பார்த்தா அவர்களை விலக்கி வேண்டி அவர்கள் மூலமாக எங்களுடைய போராட்டத்தை இலங்கையில் அழைச்சிட்டோம். அனைத்துலக ரீதியாகவும் அழைக்கலாமென்று எதிர்பார்த்தவர்கள். ஆனால் அது சாத்தியமில்லாமல் இலங்கை இராணுவத்துக்கோ இலங்கை அரசாங்கத்துக்கோ அது அனைத்துலகத்துக்கும் முடியாமல் போயிட்டு தொடர்ந்தும் அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இந்த 15 ஆண்டுகளாக இந்த ஐரோப்பிய மண்ணில் உலக பந்தில் எமது இனம் போராடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் இனம் உலக பந்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டு எங்களுடைய போராட்டத்தை உறுதியோடும் உணர்வோடும் இன்று வரைக்கும் நாங்கள் நாங்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். அண்ணற்ற மகள் வாரா, அது வேற, இது வாரான்னு சொல்லி இப்ப கடைசியாக அண்ணற்ற குடும்பத்தை கொண்டே அண்ணருக்கு விளக்கேற்றலுக்கு ஒரு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு சதி. இந்த சதிக்கு நாங்கள் விளையில நாங்கள் விழாதபடியாத்தான் எங்க நேரத்துலகத்தின் அறிக்கை இன்றைக்கு பொறுத்த நேரத்துல பொறுத்த ஒரு அறிக்கையா வந்திருக்கீங்க. இந்த அறிக்கையை உலகத்துக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கு, எங்கள் மக்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கு. என்ன பொறுத்தவரையில நான் நிறைய மக்களோட இது உணர்வா கதைச்ச போட்டு எங்கட மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த பசப்பு வார்த்தைகளையோ இந்த போரித்தனமான மனிதர்கள் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் இன்றைக்கும் உறுதியோட அண்ணற்ற உணர்வுடன் மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் தேசியத்தின் மீது பற்றுக் கொண்டிருக்கிறார். ஆனால் என்ன சில விரக்தியில இருக்கிறார்கள். அதுக்கு நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். எங்கள் மக்களை வெளியில கொண்டு வரக்கு நாம் முயற்சி கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்துல இப்ப சில ஊடகங்கள் கூட எங்களுக்கு எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற உலக நாடுல இருந்தாலும் சரிதான், இங்கே ஐரோப்பிய நாடுகள் இருந்தாலும் சரிதான், சில ஊடகங்கள் எங்களுக்கு எதிராக இன அழிப்பு என்று சொல்றதுக்கு பதிலாக இனப்படுகொலை என்று சொல்லி அதை மடமாற்ற பார்க்கிறார்கள். எங்கள்கிட்ட இருந்து எங்களுடைய இன அழிப்பு என்று சொல்றது கடைசியில் நடந்த இன அழிப்பு, இனப்படுகொலை அல்ல. இனப்படுகொலை என்று குறிய வட்டத்துக்கு எங்களை ஒடுக்க பார்க்கிறார்கள் அவர்கள். அதுக்குள்ள இருந்து நாங்கள் வெளியில வருவோம். அந்த வெளியில வர்றதுக்கு தான் இந்த முள்ளி வாக்காள இந்த
12ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால எங்களோட பெல்ஜியக்கில் மிகவும் ஆணித்தரமாக மிகவும் உறுதியோடும் உணர்வோடும் செய்கிறாங்க. அதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து செய்வோம். தொடர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக பயணிப்போம். இதுதான் எங்களோட பெல்ஜியக்கிளை இந்த ஏற்பாடு. நன்றி. சரி, நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய பார்வையில். உண்மையிலேயே இப்ப நாங்கள் உங்களுக்கு தெரியும், அண்மையில ஏதோ ஒரு மிகவும் ஒரு முக்கியமான காலகட்டத்துல இந்த அனுகிரகத்தோடம் வந்து இந்த அறிக்கையை இந்த மக்கள் தெளிவுக்காக வந்து ஒரு உண்மையில ஒப்படுதலுக்குரிய விஷயம், அது ஒரு தேவையான விஷயம் கூட. ஆனா உங்களுக்கு தெரியும் என்றால் நீண்ட காலமா இந்த இரு பிரிவுகளாயும் பல பிரிவுகளாயும் பல குழுக்களாயும் பல சலசலப்புகளும் வந்து கொண்டே இருந்தது. ஆனா உங்களுக்கு தெரியும் என்ன, நாங்கள் உண்மையில தமிழக ஒருங்கிணைப்பு குழு என்றது வந்து அனைத்துல வழிகாட்டல் நடக்கிறது. அனைத்திலும் என்று சொல்லப்படுவது தேசியத்துல வெற்ற நேரடி உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பானது வந்து அப்பப்போ வார சலசலவுகளுக்கு வந்து அஞ்சாமல் தன்னுடைய பணியை வந்து செம்மையா செய்து கொண்டு வந்தது. நீங்கள் ஒரு சின்ன உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சலசலப்பான இந்த அமைப்பு இன்றைக்கு இந்த 15 ஆண்டுகளுக்குள்ளேயும் வந்து நிற்கிற ஆக்கள், இதில் செயல்படுற ஆக்கள், இந்த குழப்புற ஆக்கள், நீங்கள் வழிதா உத்து நோக்கி இந்த மக்களும் அதைதான் பார்த்தீங்கன்னா, இவர்கள் இந்த தேசத்துக்காக தேச விடுதலைக்காக எங்களுடைய இன அழிப்பில் நடந்த இந்த நீதிக்கான போராட்டமோ அல்லது இந்த மக்களை நோக்கி ஏதாவது ஒரு செயல்பாட்டு கொண்டு பார்த்தா சைவர் எதுவுமே இல்லை. இவற்ற முகங்களை தங்களை அறிமுகப்படுத்திகளே அடையாளப்படுத்துறதே வந்து இருக்கிற தேசிய செயற்பாட்டாளர்களையும் தேசிய செயல்பாட்டையும் சிதைக்கிற வேலை தான் தங்களை அறிமுகப்படுத்தினாங்களே. அப்ப இந்த சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தா கூட மக்களுக்கு தெளிவா விளங்கும் வந்து இவர்கள் வந்து ஒரு குழப்பவாதிகள், அதாவது குழப்ப சூழ்நிலை இந்த குழப்பவாதிகளை கொண்டு வர அந்த ஊடகங்களை பாருங்க. அந்த ஊடகங்கள் கூட எப்பவாவது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா, அந்த தாயத்தில் நடக்கிற இன்னல்கள், தாயத்தில் நடக்கிற நில அபகரிப்பு, அங்க நடக்கிற அப்பப்ப நடக்கிற கைதுகள், அப்பப்ப நடக்கிற இந்த மத பரப்பல்கள், ஏதாவது ஒன்று அவர்கள் அதை பற்றி கலைக்கிறார்களா, ஆலோசிக்கிறார்களா அல்லது அதை பற்றி சிந்திக்கிறார்களா? இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா இவர்கள் சிறப்பா உடனே யூடியூப்ல எல்லா ஊடகங்களையும் எல்லா மக்களுக்கும் அனுப்பி கொண்டிருக்கிற விஷயம் வந்து இந்த தேசிய கட்டமைப்பை சிதைக்கிற வேலை. அதாவது தேசிய செயல்பாடு இந்த மக்களை காக்கக்கூடிய தேசிய தலைவற்ற கொள்கையை இதுவரை காலமும் தக்க வச்சு கொண்டு அந்த மக்களையும் பாதுகாத்து கொண்டு அங்க இருக்கிற அந்த பாதிக்கப்பட்ட மக்களையும் முடிஞ்ச அளவுக்கு வழி நடத்தி கொண்டு அவர்களது வாழ்வாதாரத்தையும் மறுவாழ்வையும் செய்து கொண்டு இந்த வரைக்கும் அந்த தலைவற்ற கொள்கையை வந்து மாவட்டத்தில் சிந்தனையை வந்து வழி நடத்தி கொண்டிருக்கிற அமைப்புகளை பார்த்து குறை கூடுவதும் அவர்களை சிதைக்கிற தான் இந்த கட்டமைப்புகள் புதுசாக முளைச்ச கட்டமைப்புகள் செய்து கொண்டிருக்கு. இப்ப இது மக்கள் இதை தெளிவாக வேண்டும்னா இதை எதிர்த்து செய்யணும் என்று கேட்டால் நாங்கள் அதைக்கு திருப்பி வர்றது இல்லை. மக்கள் கேட்கிற ஒரு சில மக்கள்லாம் இதை பற்றி கேட்பணும். விலகி கொண்ட மக்கள் கேட்கிறதே இல்லைன்னா மக்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன செய்து வரோம். இன்றைக்கு 2009 2010 இன்று வரைக்கும் நாங்கள் தேசத்தை நோக்கிய செயல்பாடு வந்து அனைத்து தொடர்பும் சரி, ஒவ்வொரு தமிழ் ஒருங்கிணைப்பு குழுக்களும் சரி, அந்த உப அமைப்புகளும் சரி, தங்களை வளர்த்து தங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த அரசியல் வேலை திட்டத்தை வந்து செய்து கொண்டு வருகிறோம். அப்படி எந்த வரை அப்ப இந்த ஒன்று செயல்வடிவத்தை தலைவற்ற கொள்கையில மிகவும் முக்கியமான விஷயம் முன்னுரிமை கொடுக்கிறது செயல்வடிவத்தை. அந்த செயல்வடிவத்தை இந்த வரைக்கும் சளைக்காம இந்த தமிழ் ஒழுங்கமைப்புகள் வந்து செய்து கொண்டு தான் வருது. அது வந்து மக்களுக்கு தெரியும்படியா அங்கே இருக்கிற தாயத்தில் உள்ள மக்களுக்கு கூட தெரியும். ஒவ்வொரு வழிகள்ல இந்த வழிகள்ல வந்து அங்க இந்த உதவிகளும் இந்த போராட்டம் முன்னெடுக்கிறதும் அங்க நடக்கிற போராட்டங்களுக்கு நாங்கள் எவ்வளவு ஒத்துழைப்பு அளிக்கிறதும் அங்க நடக்கிற அநீதிகளை வந்து இந்த சர்வதேசத்துக்கு நாங்கள் உடனே கொண்டு செல்றதும் வந்து ஆரண்டு பார்த்தா தேசியத்துல வளர்க்கப்பட்ட இந்த அமைப்புகள். அப்ப இவர்கள் வந்து நாங்கள் உங்க சலசலப்புக்கு நாங்கள் ஒரு நாளும் அஞ்ச போறதும் இல்லை. அப்ப இவர்களை வந்து கட்டாயம் மக்கள் இப்படி நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒதுக்கி கொண்டே போகலாம். அப்ப இன்றைக்கு என்ன தேவை இருக்குன்றார். இன்றைக்கு வந்து தேசிய தலைவருக்கு விளக்கு வைக்க போன்ற அணிக்கும் சரி, அல்லது சுகாராண்ட பேருக்கு போர்வையில் ஒரு பெண்ணை கொண்டு வந்து அடையாளப்படுத்துறதும் சரி, இந்த ஊடகங்கள் இதுவரை ஆழம் என்ன செய்தது, இந்த இந்த நபர்களால் என்ன செய்ததுன்னா அதை தங்களை முகம் காட்டி எந்த ஒரு நல்ல விஜயம் கூட நல்ல செயல்பாட்டையும் கூட செய்ததில்லை. இதே தேவை என்னென்றால் ஒட்டுமொத்தமா விளங்குவது அந்த தேசிய தலைவர்த்தி அந்த அந்த சித்தாந்தத்தை அந்த சித்தாந்தத்தை வந்து இல்லாம பண்ணணும், அழிக்க வேணும். அதனூடாக வந்து இவர்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லி அந்த செயல்பாட்டிலே எங்களுக்கு விளங்குதுன்னா
இதை சிதைப்பு தான் இந்த நோக்கமாக இருக்க போகும். ஒரு தடவையும் இருக்கு இல்லை. ஏன்னா நாங்கள் அந்த தேசத்தை கொள்கையில வந்து வழிநடத்தலாக்கள் வந்து உண்மையில மக்களுக்கு தேவையான ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து யோசிச்சு சரியா தொடர்பும் வந்து உணர்வுகளும் வந்து ஒரு செய்து கொண்டு வருது. அப்ப நாங்கள் உண்மையில இந்த மேலாண்மை பொறுத்த மட்டும் வந்து இங்க இப்படியான வேலை திட்டங்கள்ல செய்யக்கூடிய சொல்றதுக்கு ஒரு அறிவு இல்லை. அப்படி ஒரு சிலர் இருந்தா கூட 2009க்கு முற்பட்ட காலத்துல கட்டமைப்புகளால வந்து வெளியிட விடப்பட்ட ஆக்களும் அவையெல்லாம் வேலைக்கு சாதாரண குண கொடுக்கக்கூடிய ஆக்கள் இருந்தது. அவையும் தங்களை கொண்டு தற்காலிகமா வந்து தங்களை வைத்திருக்கோம். ஒரு சிலர் வந்து அவையில வந்து மக்கள் வந்து கணக்கெடுக்கிற மாதிரியே இல்லை. என்றால் அவர்களுக்கு தெரியும் அவர்களும் தேசம் நோக்கி எந்த வேலையும் செய்யறது. 2009 நோக்கி விடுதலை நோக்கி அந்த மாணவர்களை நேசிக்கிற எந்த வேலை திட்டத்திலையும் இணைஞ்சு விடுறதும் இல்லை, காணிக்கிறதும் இல்லை. அப்ப இவற்றை அதை வந்து மக்கள் சேர்க்க போறதும் இல்லை. நாங்களும் ஒருங்கிணைப்புகளும் தெளிவாக இருக்குது, மக்களும் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு இருக்கிற அளவும் இந்த மாணவர்கள் இத்தனைய 40,000 மேற்பட்ட மாணவர்கள் என்னத்துக்காக உயிர் நீத்தார்களோ அந்த சிந்தாந்தத்தை நாங்கள் மனசு நிறுத்தி கொண்டு நாங்கள் நேர்மையா வந்து அதை அந்த விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வேலை திட்டங்களை வந்து செம்மையா நாங்கள் செய்து கொண்டு வரோம். மக்களும் எங்களோட அதை உள்வாங்கி கொண்டு அதுக்குரிய ஒத்துழைப்புகளையும் தந்து கொண்டு அந்த தாயத்திலையும் வந்து இந்த வரைக்கும் நாங்கள் அப்பப்ப நடக்கிற அந்த இன்னல்களுக்கு குரல் கொடுத்து கொண்டு இந்த எங்களுடைய இன அழிப்புக்கு நீதி வேண்டுகிற போராட்டங்களையும் செம்மையா நடத்தி கொண்டு நாங்கள் நேர்த்தியா பயணிக்கிறோம் தான் இது சொல்லக்கூடிய இருக்கணும். சரி, உங்கள் அனைவருடைய கருத்துகளும் தெளிவாக இருந்தது. உங்களுடைய பதில்கள், இந்த பதில்களில் ஒரு விடயம் முக்கியமாக கேட்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. நீங்கள் அனைவரும் சொல்வது உங்களை அழிப்பதற்கு, அதாவது உங்களுடைய கட்டமைப்புகளை அழிப்பதற்கு தான் இந்த சதி வேலை பின்னர்கள் பின்னப்படுவதாக அனைவருடைய கருத்துக்களிலிருந்தும் எனக்கு தெரிகிறது. அப்படி என்ன நாங்கள் அவர்களே சம்பந்தமாகவே நாங்கள் தொடர்ச்சியாக பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சில விடயங்களை நாங்கள் பேசிவிட்டு அதை அப்படியே நிறுத்தலாம். விடயம் என்னன்னா, இப்ப விளக்கேற்றத்தாலேயும் அவையும் விளக்கேற்ற சொல்ற தரப்பு அவையும் விடுதலை வேணும் என்றுதான் சொல்லி நம்ம அதுல இருக்கிற ஒரு கொஞ்சம் பேர். மற்றது இங்கால வருவினம் என்று சொல்லப்படுகிற அவையும் என்ன நீதி வேணும், எங்களோட மக்களுக்காக நாங்கள்லாம் போராடுறோம், நாங்கள் செய்யணும். அதை விட மிக முக்கியமான இன்னொரு விடயம், இந்த உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு. நீங்கள் அனைவரும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய நீண்ட கால செயற்பாட்டாக. ஆனால் உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்ற ஒரு சொல்லாடல் WTCC, இதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா அல்லது அது எவ்வாறு இருக்கின்றது? அந்த விடத்தை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். நான் நினைக்கிறேன் இதுல எல்லாருடைய கருத்துக்களும் வந்து நான் நினைக்கிறேன் இப்ப எங்களை நசிக்கிறதுன்னு சொன்ன ஒரு கட்டமைப்புக்கு மேல சில அழுத்தங்களை பிரயோகிக்கிறன்றது நாங்கள் சொல்ல வர விஷயம் வந்து அந்த ஒரு இலட்சியத்துக்கு மேலதான். இப்ப கட்டமைப்புண்டு நாங்கள் சொல்ல வாரது இப்ப எங்களுடைய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அல்லது அனைத்துலக தொடர்பகம்ன்றது தலைவருடைய சிந்தனையை ஏற்று அவருடைய தத்துவ வழி நின்று அந்த இலட்சியத்தை நோக்கி பயணிச்சு கொண்டிருக்கிற அமைப்பு. அப்ப அந்த கட்டமைப்புகளுக்கு மேல வரக்கூடிய அழுத்தங்கள் அந்த சிந்தனையை இல்லாட்டி அந்த இலட்சியத்தை இல்லாமல் பண்றதுக்கான விடயங்களாகத்தான் அது வருது. அப்ப இதைத்தான் நாங்கள் தெளிவாக இந்த விஷயத்துல மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இந்த அறிக்கை வந்து முனையுது. எப்படி என்றால் இவர்களுடைய இந்த செயல்பாடு வந்து அந்த இப்ப நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு தலைவருடைய சிந்தனை என்றால் அந்த சிந்தனையை அழிக்க முயல்றது என்றால் என்ன? அப்ப ஒரு நீங்கள் பாருங்க, இப்ப இந்த நாட்டையும் வந்து தலைவர் எந்த காலத்திலையும் வந்து தானாக பகைக்கவோ இல்லாட்டி அந்த நாடுகளை திட்டமிட்டு பகைக்க வேணும் என்ற எந்த ஒரு இதுக்கும் எப்பவுமே வந்ததில்லை. ஆனால் ஒரு இனத்துக்கு மேல அது எந்த தேசிய விடுதலை இனங்களாக எந்த தேசிய இனங்களாக இருந்தாலும் சரி, அவை விடுதலை நோக்கி இருக்கேக்குள்ள அந்த மக்களுக்கான தீர்வை வந்து யாரும் போய் இல்லை இந்த தீர்வு தான் உங்களுக்குன்னு சொல்லி வெளியில இருந்து யாரும் அதை ஒரு பிச்சை போடுற மாதிரி போட முடியாது. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க இல்லாட்டி இதை அந்த இடத்துல ஒரு நியாயபூர்வமான விட்டு கொடுப்பின்றி ஒரு சிந்தனையை தலைவர் வச்சிருந்தார். அது தமிழர்களுடைய ஈழத்தமிழர்களுடைய முழுமையான சுயநிர்ணய அடிப்படையிலானது. அதுவான குறிப்பிட்டு சொன்னார் வந்து அது வட்டுக்கோட்டை
தீர்மானம் இல்லாட்டி அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழீழம்ன்றதோட வரையில் அந்த முழுமையான சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் அந்த தீர்வு தான் இன்னொரு மறுவளமாக நாங்கள் பார்த்தோம்னா தலைவருடைய சிந்தனையா இருக்கு. அப்ப இந்த சிந்தனைக்கு மேலதான் இந்த 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 சமகால விடயங்கள் வந்து ஒரு 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 அதை நெருக்கி அல்லாட்டி அதுக்கு மேல அழுத்தங்களை பிரயோகிச்சு அதுல இருந்து விடுபட பண்றதுக்கான விஷயமாத்தான் அது நடக்குது. ஏனென்றால் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் கவனிச்சு வந்தீங்கன்னா தெரியும். இப்ப நாங்கள் ஒரு வடிவா பார்த்தோம்னு சொன்னா இந்த இடத்துல தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் தமிழீழத்தின் தேசிய தலைவர் என்றத ஒரு எதிரி வந்து இல்லாமல் இல்லாமல் செய்யறதுக்கான முயற்சிகளை செய்கிறார். இன்னொரு பக்கத்துல நிறைய கோடிக்கணக்கான பணம் செலவழிக்கப்பட்டு உலக தமிழினத்தின் ஒரே தலைவர் தமிழீழ தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் என்ற ஒரு பேர் அது இருக்கக்கூடாதுன்றதுக்கான ஒரு அணியும் வந்து வேலை செய்யுது. இரண்டாவது தரப்பாக அதுக்கு வந்து விடாமுயற்சி செய்து இந்த ஒரு இடத்தையும் வந்து தலைவருக்கு கிடைக்கக்கூடாதுன்ற அந்த விஷயமும் நடக்குது. இன்னொரு பக்கத்துல உலக விடுதலை போராட்டங்களுக்கு எல்லாம் முன்னுதாரணமாக ஒரு சரியான தலைமையாக இது இருக்கக்கூடாது எதிர்காலத்தில்ன்றதுக்கான ஒரு சர்வதேச முயற்சிகளும் வந்து நடக்குது. இந்த 3 அணிகளான இந்த வேலை திட்டங்களும் வந்து நடக்கல தான் நாங்கள் வந்து இந்த விடயங்கள் இந்த அறிக்கை வந்து இன்றைக்கு சரியான இடத்துல வந்து இந்த விடயங்களைத்தான் சொல்லுது. நீங்கள் இப்ப கேட்ட மாதிரி WTCC என்றது வந்து வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயத்துல. ஏனென்றா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேரளவிலேயே வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் மக்களுக்கு TCC என்றது இருக்குது. அப்ப WTCC என்ற ஒன்று இப்படியான அறிக்கைகளை விடுதன்னைக்குள்ள அதை பெயர் சுட்டி சரியாக தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய தேவை வந்து இன்றைக்கு இருக்குன்னு தான் நான் நம்புறேன். அதே நேரத்துல நாங்கள் இது எல்லாத்துக்கும் எப்படி பதில் சொல்லலாம் என்றால் என்ன பதிலை இந்த மக்கள் நாங்கள் கொடுக்கலாம்னா, நான் இதுல இருக்கிற எல்லாரும் வந்து எல்லா நாட்டிலையும் வருகிற 18ஆம் தேதி இந்த மே 18 15வது ஆண்டு இனாளிப்பு நிகழ்வு வந்து எல்லா நாடுகள்லையும் ஒழுங்கு செய்யப்படுகிறது. மக்கள் பெரும் பலத்தோட எங்களுடைய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவுக்கு பின்னால் அணிதிரள்வதற்கு ஊடாகவும் மே 18 நடைபெறுகின்ற முழு நாடுகளையும் வந்து அந்த களத்தை வந்து சரியா நிறைவு செய்வதற்கு கூடத்தான் இந்த சதிவேலைகளை நாங்கள் தொடர்ச்சியாக முறியடிக்கலாம். இதுக்கான பெரும் பதிலடியையும் வந்து இந்த செயலுக்கூடாகத்தான் நாங்கள் செய்ய முடியும். எனவே நான் இதுல ஒரு நிறைவு கருத்தா கூட இதை நான் சொல்றேன். ஜெர்மனியில மட்டுமில்லை, நடைபெறுகின்ற எல்லா நாட்டிலையும் இதுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்கணும் என்றால் எங்களுக்கு பின்னால நாங்கள் செய்யக்கூடிய அரசியலுக்கு பின்னால மக்கள் இருக்கணும்ன்றதான், எங்களுடைய தமிழீழ மக்கள் இருக்கணும்ன்றதான் ஒரு முக்கியமான பேசுபொருளாக மாறும். இந்த இப்படியான சூழ்ச்சி பொறிகளையும் வந்து உடைச்செறியும். அப்ப சரியான ஒரு அறிக்கை வந்து சரியான காலகட்டத்துல வந்திருக்கு. இந்த அறிக்கை வந்து நான் நம்புறேன் இன்னும் இந்த எங்களுடைய மக்கள் எங்களுக்கு பின்னால அணி திரட்டி இந்த வருகிற மே 18 நடைபெறுகின்ற இந்த இன அழிப்பின் 15வது ஆண்டு முள்ளிவாய்க்கால் இன அழிப்பின் 15வது ஆண்டு நிகழ்வை வந்து மக்கள் பெரும்பலத்தோட எங்களுக்கு பின்னால் அணிதிரண்ட ஒரு செய்தியை இந்த உலகத்துக்கு சொல்லும்ன்றதை நான் நம்புறேன், உறுதியாக நம்புறேன். இன்னொரு செய்தியையும் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். என்னவென்றால், நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த 2009ஆம் ஆண்டு தமிழின அழிப்பின் உச்சம் இடம்பெற்ற போது சர்வதேசம் பார்த்து கொண்டிருக்க தமிழின அழிப்பின் உச்சம் இடம்பெறுகிறது என அந்த இடம்பெற்ற பின்பு பார்த்தீர்கள் என்றால் விடுதலை வரலாற்றில் வெற்றிப்படிகளையே சந்தித்த ஒரு இனம் சர்வதேசத்தின் ஒத்துழைப்புடன் மாபெரும் இன அழிப்பை நடாத்தி முடிக்கின்றது. அப்பொழுது சர்வதேசம் எங்கும் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு சிறு சலசலப்பு ஏற்பட்டது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மே 18 கூட போர்க்குற்ற நாள், செங்குருதி நாள், அப்படி பல வகையான பெயர்களின் மத்தியில் நடத்தி இருந்தோம். பின்பு 2 ஆண்டுகளுக்கு பின்பு மாபெரும் இன அழிப்பை சந்தித்த இனம் மீண்டெழுந்தது 2 ஆண்டுகளுக்குள். 2012ஆம் ஆண்டில் இருந்து சர்வதேசம் எங்கும் தமிழின அழிப்பு நினைவு நாள் என்ற ஒற்றை வார்த்தையோடு தான் தமிழினம் பயணித்துக் கொண்டு வருகின்றது. அதைவிட இன்னொரு தகவலையும் பார்த்தீர்கள் என்றால், நான் நினைக்கின்றேன் 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடுதான் அத்தனை நாடுகளிலும் மாவீரர் நாள் நிகழ்வுக்கு பெருந்திரளான மக்கள் கலந்து கொள்ளுகின்றார்கள். ஆகவே இது எல்லோரும் கூறியது போல் ஒரு
சர்வதேசத்துக்கும் சிங்கள தேசத்துக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருந்தது. அங்கே மாவீரர்களுடைய கல்லறைகளை இல்லாமல் செய்தார்கள். சர்வதேசங்கம் எங்கும் புதிய புதிய கல்லறைகள் உருவாகி இருந்தது மாவீரர்களுக்காக. ஆகவே இது எல்லாவற்றையும் ஒரு மடங்கு குறிப்பாக பார்த்தீர்கள், நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தீர்கள், இது எப்படி அமைப்புகளுக்கான அழுத்தமான. எங்களை பொறுத்தளவிலே கனடிய தமிழர் தேசியவைக்கு இது ஒரு அழுத்தமாக நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் எப்படி நாங்கள் பார்க்கின்றோம் என்று சொன்னால், இது ஒரு மக்களை குழப்புகின்ற எங்களுடைய வேலை வினைத்திறனை பல வகையிலே திசை திருப்புவதற்கான ஒரு மடைமாற்றலாகத்தான் பார்க்கின்றோம். குறிப்பாக மே 18 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மே 18 சார்ந்த 3 விடயங்களை கனடா நாடு அறிவித்த அந்த 3 விடயங்களும் சிங்கள தேசத்துக்கு மிகப்பெரிய அழுத்தமும் அச்சுறுத்தலாகவும் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால், பிரம்டன் நகர சபையிலே தமிழின் அழிப்பு நினைவாலயம் ஒன்று அதற்கான ஒப்புதல் இடம்பெற்று அதற்கான வேலை திட்டங்கள் நடைபெற்று இருக்கின்ற பொழுது சிங்கள தேசம் தொடர்ந்து அதற்கான வழக்குகளையும் அழுத்தங்களையும் கொடுக்கின்றது. இரண்டாவது, தமிழனுடைய ஈழ விடுதலை வரலாற்றிலே பலவகையான நாடுகளிலே பலவகையான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தமிழ்நாட்டிலே செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய தலைமையிலே அனைத்து கட்சிகளின் ஆதரவோடு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது, தமிழின் அழிப்பு என்று சொல்லி. அதே போன்று வடமாகாண சபையிலே தீர்மானம் மற்றும் டப்ளின் தீர்ப்பாயம், மக்கள் நிரந்தர தீர்ப்பாயம் என்று எல்லா தீர்ப்பாயங்கள் எல்லாம் தமிழின் அழிப்புக்கான ஒரு பிரேரணைகளும் தீர்ப்பாயங்களாக வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் கனடாவிலே பார்த்தீர்கள் என்றால், மே 12 - 18 வரை தமிழின அழிப்புக்கான கற்கை வார சட்டத்தை நிறைவேற்றியிருந்தது. இது சட்டம். அந்த சட்டத்தை ஒன்றாரியோ குடிமக்கள் மீற முடியாது. இந்த சட்டத்துக்கு எதிராக சிங்களம் பல வகையான முதலிலே ஒரு வழக்கை தொடுத்திருந்தது. மீண்டும் அந்த வழக்கிலே தோல்வியுற்ற பின்பு மீண்டும் ஒரு வழக்கை திரும்ப அவர்கள் மேலில் அந்த வழக்கை தொடுத்திருக்கின்றார்கள். அடுத்தது பார்த்தீர்கள் என்றால், கனடாவினுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கடந்த 2023 மே 18 தமிழின அழிப்பு நினைவு நாள் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த 3 விடயங்களையும் மையப்படுத்தி சிங்களம் மிகப்பெரிய அழுத்தங்களை கனடாவில் குவித்திருந்தது, தன்னுடைய அனைத்து வழிவகைகளையும் பயன்படுத்தி. சமீபத்தில் பார்த்தீர்கள் என்றால், இந்த எதை நான் குறிப்பிடுகின்றேன் என்றால், இது எங்களுடைய வேலை திட்டத்தை சிறு திசை திருப்புவதற்காகவும் மக்களை குழப்புவதற்குமான ஒரு செயற்பாடை தவிர இதை மக்கள் நம்பவில்லை. பரபரப்பு செய்தியாக்குகின்றார்கள். அதுவும் குறிப்பாக பாருங்கள் எந்த காலகட்டம் என்று. சமீபத்திலே பார்த்தீர்கள் என்றால், 3 நாட்களுக்கு முன்பாக தமிழின அழிப்பை மையப்படுத்திய ஒரு ஊழி திரைப்படம் என்கின்ற ஒரு திரைப்படம் உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த திரைப்படம் திரையிடப்படுகின்ற 2 திரைப்பட நிறுவனங்கள் சிங்களத்தினால் உந்தப்பட்டு அல்லது சிங்களத்துக்காக வேலை செய்பவர்களினால் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. முதலாக இது எல்லை தாண்டிய பயங்கரவாதம். ஆகவே சிங்களம் தமிழர்களுடைய ஒற்றுமையையும், தமிழர்கள் எல்லா நாடுகளிலேயும் ஒற்றை கோரிக்கையிலே அவர்கள் நிற்கின்றார்கள். எல்லோரும் மிக தெளிவான செயற்பாட்டிலே இருக்கிறார்கள். ஆகவே அவற்றை திசை திருப்புவதற்காக சிங்களம் இப்படியான செயற்பாடுகளை அப்பப்போ மேற்கொள்ளும். ஆகவே அதற்கு அந்தந்த நாடுகளிலே தேசிய தலைமையினால் கைகாட்டப்பட்ட, தேசிய தலைமையினால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள் தெளிவாக இருக்கின்றார்கள். அந்த தெளிவின் முடிவாகத்தான் இந்த 15 ஆண்டுகள் கடந்த பின்பு அவர்களை குழப்புவதற்காக, அவர்களை மக்களுக்கும் அவர்களுக்குமான ஒரு இடைவெளியை உண்டு பண்ணுவதற்காக இப்படியான எதை பயன்படுத்துவது என்பது மிகவும் ஒரு காத்திரமானதாகவும் எல்லோரும் திரும்பி பார்க்க வைக்கின்ற ஒரு சொற்பதங்களை இந்த நேரங்களில் பயன்படுத்துவது அதற்காகத்தான். ஆனால் மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். இங்கு இருக்கின்ற அத்தனை உலக நாடுகளிலும் தேசிய தலைமையினால் உருவாக்கப்பட்ட அத்தனை கட்டமைப்புகளும் தேசிய தலைவர்களின் சிந்தனையின் அடிப்படையில் செயற்படுகின்றார்கள். வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் செயற்படுகின்றார்கள். இது ஒருங்கிணைந்த செயற்பாட்டை ஒரு குழப்புவதற்காக இப்படி அப்பப்போ வந்து செல்லும். இனியும் வரும். இத்தோடு நிறுத்தப்படவில்லை. புது புது வடிவங்களிலே ஒவ்வொரு அழுத்தங்கள் வரும். இதை கடந்துதான் எங்களுடைய தேசிய விடுதலை பயணம் பயணிக்கும். நான் இங்கு கனடாவிலே நின்று ஒரு விடுதலை பயணத்திலே இவைகள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியாக கருத முடியாது. ஒரு சிறு நகர்வாக பார்க்கலாம். எப்பொழுது ஒரு விடுதலை பயணத்திலே வெற்றி என்று சொன்னால், தேசிய தலைவரும் அந்த மாவீரர்களும் அப்பாவி பொதுமக்களும் சிந்திய கண்ணீர் இருக்கல்லவா, எங்கள் இன விடுதலை
தங்களை தாங்களே ஆளுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்குறது. அப்பொழுதுதான் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அத்தனை செயற்பாட்டாளர்களுடைய வேலை திட்டத்துக்கான ஒரு பதிலாகவும் நிறைவாக இருக்கும். அது மட்டும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படிக்கற்களாக இருக்கும். அந்த படிக்கற்களை நகர்கின்ற பொழுது இப்படியான குழப்பங்களை உண்டு பண்ணுவார்கள். ஆனால் அதிலே அனைவரும் தெளிவாக இருக்கிறது என்பது மகிழ்வாக இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் சொன்னது தெளிவான பதில்களாகும். இந்த உங்களுடைய அமைப்புகளுடைய டிசிசியினுடைய தெளிவான இந்த பதில்களை பலர் எதிர்பார்த்த வண்ணம், மக்கள் பல்லாயிரக்கணக்கில் அல்லது லட்சக்கணக்கில் எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்றார்கள். காரணம் என்றால் நீங்கள் அதை சில விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய வரலாற்று கடமை உங்களிடம்தான் இருக்கிறது. அந்த இடத்தில் நீங்கள் அந்த வரலாற்று கடமையை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் வரும்பொழுது அது செய்ய வேணும் என்பதுதான் பல மக்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இரண்டால் நாங்கள் மக்களோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்புகள் இருப்பவர்கள் மக்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அந்த இடங்களில் நீங்கள் இப்பொழுது இந்த கருத்துக்களை தெளிவாக சொல்லுகின்றது நான் நினைக்கின்றேன் மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கங்கள் வந்து சேரும். சரி நியூட்டன், நீங்க சொல்லும்போ இந்த விடயம் நான் ஏற்கனவே சொன்ன அந்த உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா? அதாவது நீங்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அல்லது அந்த விஷயம் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது, நீங்கள் இந்த பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கு அதையும் சொல்லுங்கள். மற்ற இந்த விடயங்களை இவ்வாறு முறியடிக்க போறீங்க? நிச்சயமாக நாங்கள் ஏற்கனவே இந்த WTCCயை பற்றி ஏற்கனவே குறிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான நான் என்ன சொல்றேன்னா, இப்ப 2009 முதல் இந்த கட்டமைப்புகள்ல இருந்தவர்கள பணியாளர்களை தான் முக்கியஸ்தர்களைத்தான் இந்த 2 விடயம் கேட்டிருந்தது. ஒன்று, நீங்கள் இந்த விடுதலை போராட்டத்தை முடிக்க போறீங்களா இல்ல உங்களோட குடும்பத்தை பார்க்க போறீங்களா? சரிதானே? அந்த நேரத்துல நான் ரெண்டும் தோள்களும் சுமந்து கொண்டு தெரிஞ்சாங்க. எங்களோட குடும்பத்தை சுமந்து சமத்துல வந்து எங்களோட போராட்டத்தையும் சுமந்து கொண்டு தெரிஞ்சது. ஆனால் விடுதலை போராட்டத்துல விட்டு போகல. ஆனா 2009 பிறகு இந்த விடுதலை போராட்ட பணியில 2 ஆக்கள் வந்து பலர் வந்து மேல தாயகத்துல விடுதலை போராட்டம் கவனிக்கப்பட்ட உடனே தாங்களுமாக கவனித்துக் கொண்டுட்டார்கள். அப்ப இப்ப எப்ப உயிர் பெற்று திரும்பி வந்தார்கள் என்றால் 2 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை எங்களை மக்கள் தெளிவுக்காகத்தான் நான் சொல்றேன். 2 வருடங்களுக்கு முன்பாகத்தான் தேடி இந்த கவனிச்சு போனவர்கள் பெரும்பாலான அதுலயும் குறிப்பா சுவிஸ்ல இருந்து சொல்லலாம், சுவிட்சர்லாந்துல இருந்தும் பிரித்தானியாவில இருந்தும் ஏரிய சில நாடுகள்ல இருந்தும் குறிப்பாக சுவிசத்தான் சொல்லலாம், அங்கிருந்து உயிர் பெற்று வருகிறார்கள். திரும்பி வந்து தேடி முன்ன நாள் நீண்ட கால உறுப்பினர்களை தேடி என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால், வணக்கம் என்ன, நாங்கள் வந்து இப்படி எங்களோட இயக்கம் வந்துடுது அண்ணா, இனி அவையெல்லாம் எல்லாத்தையும் வழிநடத்த போயிடும் அண்ணா, அப்படியே நீங்களும் வந்து இணையுங்க. சரிதானே? அப்ப நாங்கள் கேட்ட விடயம், நாங்கள் எங்களுக்கே நடந்த அனுபவத்துல நான் சொல்றேன், நாங்கள் கேட்ட விடயம், நாங்கள் சிறப்பட்டோம். சரியா? எத்தனையோ நாடுகள் சிறப்பட்டோம், நெருக்கு வாரங்கள் பெறப்பட்டது, அந்தந்த நாட்டு பதிவிட உரிமைகள் பறிக்கப்பட்டது. இந்த விடயங்கள் எல்லாத்தையும் சுமந்தது இந்த தமிழ் தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட அந்த கட்டமைப்புகள், இந்த பணியாளர்கள் பெரும்பாலானவர்கள் எல்லா நாடுகளையும் கனடாவில் இருந்து ஏறிய பல நாடுகளை அனுபவித்தார்கள். சரி, அது இத்தாலியா இருக்கலாம், சுவிஸா இருக்கலாம், ஜெர்மனா இருக்கலாம், பிரான்ஸா இருக்கலாம், கனடாவா இருக்கலாம், அமெரிக்காவா இருக்கலாம். இப்படி ஏகப்பட்ட நாடுகள்ல இந்த விடயங்கள்ல சந்திச்சாக்கள் வந்து இந்த கட்டமைப்பில் இருந்தாங்களாம். ஆனா 2009 பிறகும் இந்த கட்டமைப்பை விட்டு இந்த போராட்டத்தை விட்டோ நாங்கள் ஒதுங்கி ஓடவில்லை. சரிதானே? அப்ப இவர்கள் திரும்பி உயிர்ப்போட வந்த இடத்துல நாங்கள் கேட்ட கேள்வி, இந்த 13 வருடங்களும் உங்களை நம்பித்தான் தலைவர் உங்களுக்கு பொறுப்புகளை தந்திருந்தவர், பணிகளை தந்திருந்தவர், இப்படி நீங்கள் 13 வருடமா இப்பதான் தலைவர் வந்துட்டாருன்னு சொல்லி 2 வருஷத்துக்கு முதல் பாருங்கள். அப்ப இவ்வளவு நாளும் எங்க போனீங்க? அது நியாயமான கேள்விதானே. நாங்கள் கேட்ட கேள்வி, இவ்வளவு நாளும் எங்க போனீங்க நீங்கள்? அப்ப உங்களை எப்படி நாங்க நம்புறது? இதான் அடிப்படை பிரச்சனை. அப்ப இப்ப இதுல பாத்தீங்கன்னா தலைவர் வந்தது நின்றாத்தான் இவர்கள் போராடி விடுமே ஒழிய, தலைவர் இல்லாட்டால் அவற்றை சிந்தனைக்கு செயல்படியும் கொடுக்கறதுக்கு ஆக்களா இல்ல அவர்கள். அப்ப இவர்கள் இதுல படிவா தெரியுது. இன்னொரு விடயத்தை பாத்தீங்கன்னா, தலைவற்ற பண்புல பாத்தீங்கன்னா ஒழுக்கம் என்றது அவர் முடுக கடைபிடிப்பார். என்னதான் யுத்த களத்துல 2 யுத்தம் அடிபட்டாலும் அந்த வார்த்தை பிரியோகங்கள்ல வந்து கட்டாயம் அவர் வந்து ஒழுக்கத்தை கடைபிடிப்பார், கண்டிப்பார் கட்டாயம். நீங்கள் சண்டை பிடிக்க கூட ஒழுக்கமான வார்த்தை பிரியோகங்கள் பிரயோகிக்கணும். கச்சரா நடந்தால் கூட பேர்ந்து வந்து தளபதிகள் மேலிட்ட கூப்பிட்ட சம்பவங்கள் நிறைய இருந்திருக்கு. சரி, இந்த அமைப்புகள்ல இருந்து வந்தாக்கள் இந்த விவரங்களை நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால், கடந்த காலில பெண்களை பற்றி பேசுறது, அவர்களை பற்றி பேசுறது, அதுவும் தமிழ் வார்த்தைகள் இல்ல, வார்த்தைகள்ல தான் இவர்கள் ஊடக பிறப்பில, அது ஒளிச்சு முறைச்சும் இல்ல, ஊடக பிறப்பில முகத்தை விட்டு எல்லாரையும் மட்டம் தட்டி அங்கங்களை பற்றி பழிச்சு, பெண்களை பற்றி, இளையோர்களை பற்றி பழிச்சு கேவலமான முறையில தான் இந்த நடவடிக்கைகள் நடந்து கொண்டு வந்தது. அப்ப இவர்கள் ஆட்சி அரசியல் பிரிவா இருக்கணும் என்றால் வந்திருக்கின்ற நபரை சொல்லிக் கொண்டிருக்கணும், அவன் இந்த அரசியல் பிரிவா.
தலைவர் இதை ஏற்றுக்கொள்வாரோ? எங்களை மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இதுக்கு இத எங்களை தேசிய தலைவர் ஏற்றுக்கொள்வார்? இப்படியான நபர்கள் அரசியலுக்கு பொறுப்பு. பிரித்தானியாவிலே அந்த அப்படியான நபர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அவையெல்லாம் இந்த WGCC என்ற அமைப்புக்கு பொறுப்பு என்று சொன்னால் எந்த தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? அடிப்படையே இல்லாத ஆட்கள் தான் இந்த கம்பெனிகள். இதெல்லாம் சிறு துளிகள் குழுக்களா அங்காங்க சலசலப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கணும். ஆனா ஏற்கனவே எங்கட தேவானியாக்கள் இருந்து எல்லாரும் சொன்ன மாதிரி எங்கட மக்கள் இந்த கட்டமைப்பை நம்புறாங்க, அனைத்துலகத்தை நம்புறாங்க. இன்றைக்கு நேற்று இல்ல, இந்த கட்டமைப்புல இருந்தாக்கள் உண்மையா நான் வெளிப்படையா சொல்ல போனால் குடும்பத்தை விட்டு, குடும்ப நன்மை தன்மைகள் எல்லாத்தையும் விட்டு, தங்களோட குழந்தை பிள்ளைகளின் வாழ்க்கைகள் எல்லாத்தையும் வாழ்க்கையே இல்லை. இதுதான் வெளிநாட்டில் நடந்த இரவு மழை கூலி துன்பம் எல்லாத்துக்காகவும் நாங்கள் தாயத்திலிருந்து விட்டு வந்தா அதை ஒத்துக்கொள்ளணும். ஆனா இந்த புலம்பெயர்ந்த விஷயத்துல வந்தா பிறகு அர்ப்பணிப்போட நின்றிருக்கிறோம். அதுக்காகத்தான் தலைவர், நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த இடத்துல சந்தர்ப்பத்துல தலைவர் இந்த புலம்பெயர்ந்த தேசத்துல உயிர்களை இழந்தவர்கள், அதுல துப்பாக்கியா சுடப்பட்டவர்களுக்கும் மதிப்பளிச்சிருக்கின்றார், அவர்களுக்குரிய ரேங்க கொடுத்திருக்கிறார். அதே நேரம் விபத்துல இறந்தவர்களுக்கும் கூட ஜெர்மனில மதிப்பளித்திருக்கிறார். சரிதானே? ஏனென்றா அவர் போராளிகளாகத்தான் எங்களை பார்த்தவர். தலைவருக்கு தெரியும், தலைவருக்கு இந்த போராட்டத்தை வழிநடத்துறதுக்கும் இந்த போராட்டத்துக்கு பலமாக இந்த கட்டமைப்பும் இந்த பணியாளர்கள் எவ்வளவு அற்புதமாக பணியாற்றி இருக்கிறோம் என்று தெரியும். ஆனடியால் அந்த மக்கள் நிச்சயமாக இந்த போராட்டத்துக்கு பின்னால விதைக்க முடியல இருக்கு. அதனால இன்னொரு பாத்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு முக்கியமான நடந்திருக்கு. மேலப்பராளிகளுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. எந்த இடத்துல நான் மதிக்கிறேன். நான் மையமா சொல்றேன் இன்றைக்கு ஒவ்வொரு உருவாக்கப்பட்டாலும் அவையில் எல்லாரும் உண்டாருந்தாலும் இன்றைக்கு அந்த கட்டமைப்பில இருந்து எங்களுடைய சொன்னால் தலைவருக்கு விளக்கப்படுத்துறது நாங்கள் ஒருபோதும் சொல்லி அந்த கட்டமைப்புகளை இருந்த பலர் அந்த கட்டமைப்பு வெளியேறி வந்துட்டு. சரிதானே? இதுதான் உண்மையா இருக்கு. எத்தனையோ போராளிகள் இதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆயிரத்துல எத்தனையோ போராளிகள் அர்ப்பணிப்புடன் நின்றவர்கள் இன்றைக்கு உலக நாடு எல்லாம் பிறந்து வாழினும் அவையில் எங்களோட தொடர்பில் இருக்கிறோம். அவையில ஒரு நாள் கொள்ள இது அப்பட்டமான தலைவருக்கு நாங்க செய்கிற ஒரு துரோகமான நடவடிக்கை, போராட்டத்தை சிதைப்பதற்கான நடவடிக்கைகளிலே அவைகள் திடமாயிருந்துதான் அவைகள் தெளிவாயிருக்கிறோம், அவைகள் உறுதியா நிற்கிறோம். நாங்கள் எல்லாரும் தேசியத்தினுடைய சிந்தனைக்கு சேலம் கொடுக்கணும் என்ற அந்த திடசங்கப்பம் கொண்டுதான் அவைகள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த செய்தி எங்களோட மக்களுக்கு நாங்க சொல்லிக் கொள்கிறோம். என்னுடைய இந்த இரண்டு தரப்புகளையும் எந்த திசையிலிருந்து இவைகளுக்கு ஏவப்படுகிறது என்றதை எங்களோட மக்கள் இவர்களுடைய ஒழுக்க நடவடிக்கைகளை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இதுதான் மிக முக்கியம். இந்த ஒழுக்க நடவடிக்கை உள்ளாக்களை தமிழ் தேசியமும் தமிழ் தேசிய தலைமையும் எவ்வாறு உள்வாங்கும், அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து நீங்கள் நான் பொறுப்பு, பிரித்தானியாக நீ பொறுப்பு, நீ சுவிசுக்கு பொறுப்பு. ஆனாவே இந்த கடந்த கால நடவடிக்கைகள் என்ற ஒழுக்க விதிகளை பார்த்தீங்கன்னா படுகவனமான நடவடிக்கைகள். விரும்பினா நாங்கள் ஆதாரங்கள் எல்லா மக்களுக்கும் தெரியும். இத எங்களோட மக்கள் தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். அப்ப எது உண்மையான அமைப்பு, எது தேசியத்தோட பயணிக்கிற அமைப்பு என்றது தெரிஞ்சு எங்களோட மக்கள் வரணும். நிச்சயமா பிரித்தானியாலையும் நான் தொடர்பா சொல்லிக்கிறேன். பிரித்தானியாவில 18ஆம் தேதி 3 மணிக்கு பிரித்தானியா பாராளுமன்றத்துல இந்த இனழிப்புக்கான அந்த போராட்டம் ஆரம்பிச்சு அது வெளிவாரம் மட்டமாக சென்று நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட் பிரதமர் அலுவலகத்துக்கு முன்னால தமிழோட தேசிய கொடியை ஏற்றி இந்த நிகழ்வுகள் மிகவும் உணர்வுபூர்வமாக நடைபெறும். நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து போராடணும். கட்டமைப்பை நாங்கள் தக்க வைக்கணும். கட்டமைப்பை தக்க வைக்கிறோன்ற அந்த சொற்பிரோயம் சாதாரண அந்த கட்டமைப்பை தக்க வைக்கிற இல்ல, தலைவருடைய தக்க வைக்கணும். தலைவருடைய சிந்தனையை முன்னோக்கி நகர்த்துறதுக்கு இந்த கட்டமைப்பு, தலைவராக ரூபப்பட்ட கட்டமைப்பு தான் வடிவம் கொடுக்குது. சரிதானே? அப்ப இந்த கட்டமைப்புக்கு கருத்துருவாக்கத்தை தாரது எங்களுடைய தேசியத்தினுடைய சிந்தனை தான். அந்த ரெண்டும் தான் எங்களுக்கு சிந்தனையா இருக்கும். எங்களுடைய இறுதி கால வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். நிச்சயமாக எதிர்கால சந்ததி இன்னொரு காலத்துல என்னென்ன வேலை திட்டங்களை செய்யணும், என்னென்ன நினைவுகளை செய்யணும், யாருக்கு மதிப்பளிக்கணும் என்றதை எதிர்கால சந்ததி ஒரு காலத்துல நிச்சயமாக அதை செய்ய வேண்டிய காலம் வந்தால் அது செய்யும். இப்ப எங்களுக்கான வேலை அதல்ல. எங்களுக்கான வேலை எங்க தலைவர் அந்த பணியை நாங்கள் கச்சிதமா செய்யணும். தலைவருடைய சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுக்கணும். இதுதான் எங்களுடைய பிரித்தானியால இருந்தும் எல்லா நாட்டில இருந்தும் உருவாக்கப்பட்ட செய்தி. ஒரே செய்தியாக இந்த செய்தியை தான் நாங்கள் குறிக்கொண்டு உங்களோட இருந்து விடைபெறலாம். நன்றி. சரி கொலம்பஸ், இந்த இரண்டு தரப்பையும் ஒரு தரப்பாகத்தான் கையாளுகின்றார்கள் என்று பலர் சொல்லுகின்றார்கள். இது சமூக வலைதளங்கள் கூட இது பேசுபொருளாகத்தான் இருக்கின்றது. அது எவ்வாறு ஒரு தரப்பால் கையாள முடியும்? ஏனென்றா ஒரு ஒரு சிலர் வரப்போயினம் என்று சொல்றவைக்கு இவ சொல்ல போயினம் என்று நாங்கள் இதை செய்துட்டோம்னு சொன்னா இது இந்த பிரச்சனையும் இல்லையே, எல்லாம் முடிஞ்சதுதானே என்ற இதன் ஊடாக இந்த பாதிப்பு, அதாவது இந்த சரியான ஒரு பாதிப்பு உண்டு வரும் என்ற அளவுக்கு சிலர் சமூக வலைதளங்களில் எங்களுடைய மக்களுடைய கருத்துக்களாக எப்படி வருகிறது என்று சொன்னால், நாங்கள் பேச வேண்டிய விடயம் இன அழிப்பு.
தமிழின அழிப்பு பேச வேண்டிய இடத்தில் நாங்கள் அதை விட்டு இந்த மடைமாற்றத்துக்குள் விழுந்து நாங்கள் அதை ஒட்டுமொத்தமாக கைவிடுவதற்கு இப்படி ஒரு சதி என்றும் மக்களும் சொல்லினோம். நீங்களே பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக. என்னென்றால் இது இப்ப எல்லோரும் நாங்கள் ஒரே திசை நோக்கித்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். மடை மாற்றம் என்றது எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தை இல்லாதொழிப்பதன் நோக்கம்தான் அவருடைய இந்த நோக்கமாக இருக்கின்றது. மடைமாற்றம் என்றது அதுதான். மடைமாற்றம் என்றால் இப்ப எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டம் என்று புலம்பெயர்ந்த தேசத்தில் ஒரு பெரிய வீழ்ச்சி கொண்டு 15 வருடம் கடந்தும் அது நிலைச்சு நின்று அடுத்து எமது இளைய தலைமுறைக்கு நாங்கள் அதை கடத்தி கொண்டிருக்கின்றோம். இது அவர்களுக்கு பெரிய அச்சமாக இருக்கின்றது. இது பாத்தீங்கன்னு சொன்னால் தேசிய தலைவர்கள் 2008ஆம் ஆண்டு மாவீரர் நல உரையை சொன்னது போல அந்த எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தை இளம் சமூகம் தங்களுடைய கையில் எடுத்து போராட வேண்டும் என்று தலைவர் சொன்னது போல இன்றைக்கு இளம் சமூகம் அதை கையில் எடுத்திருக்கிறது. இது அவர்களுக்கு ஒரு அச்சத்தையும் ஒரு பயத்தையும் கொடுத்திருக்கிற காரணம் என்று சொன்னால் இனி வரும் காலத்துல உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் ஒன்று சொல்லலாம். தந்தை செல்வா அவர்கள் சிங்கள தேசத்தோடு நடந்த பல கட்ட பேச்சுவார்த்தைகள் ஒப்பந்தங்கள் எல்லாம் செய்து கொண்டு அது முறிவடைந்த பின்னால் தந்தை செல்வா அவர்கள் சொல்கின்றார் ஒரு வசனம் உண்டு. நாங்கள் சமாதான வழியில் சாத்தியமான வழியில் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். எமக்கு பின்னுக்கு வருகின்ற இளைய சமூகம் இப்படி போராட மாட்டார்கள், அவர்கள் ஆயுதம் தூக்கி போராடுவார்கள் என்று தந்தை செல்வா அவர்கள் சொன்னால் அது பலித்தது. அதன் ஊடாக விடுதலை போராட்டம் வீறு கொண்டு எழுந்தது. இயக்கங்கள் தோன்றின. தமிழ் விடுதலை புலிகள் அதில் பலமாக நின்றார்கள். 30 வருடமாக ஆயுத போராட்டம் நடத்தினார்கள். நாங்கள் ஒரு நடைமுறை அரசை ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். நடைமுறை அரசை எந்த ஒரு நாட்டிடம் இருந்து பணம் வாங்காமல், எந்த ஒரு உலக வங்கியிடமிருந்து பணம் வாங்காமல் நடைமுறை அரசை நடத்தி காட்டியவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள், அதன் தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள். அப்ப இந்த தந்தை செல்வா சொன்ன அந்த ஆயுத வழிமுறை இளைஞருடன் இயக்கங்கள் தோன்றின. அதன் பிற்பாடு நமது தேசிய தலைவர்கள் 2008ஆம் ஆண்டு தீர்க்க தரிசனமாக சொன்ன வசனம், எமது அடுத்த சந்ததி புலம்பெயர்ந்த தேசத்து இளைஞர்கள் எமது இந்த விடுதலை போராட்டத்தை சுமப்பார்கள். அதை இந்த இளைய சமூகம் கையில் எடுத்திருக்கின்றார்கள். தந்தை செல்வா வழி, தலைவர் பிரபாகரன் அவர்கள் வழி, இன்று இளைய சமூகம் புலம்பெயர் தேசத்து இந்த நமது விடுதலை போராட்டத்தை கையில் எடுத்தது இவர்களுக்கு அதை தாங்க முடியாமல் இருக்குது. ஏனென்றால் எதிர்காலத்தில் எங்களுக்கான ஒரு தமிழீழம் இன்றைக்கு 2000 வருடங்களாக அலைந்து நாடோடிகளாக இருந்த ஒரு இஸ்ரேலியர்கள், அவர்களுக்கு 2000 வருடங்களுக்கு பிறகு அவர்களுக்கு இஸ்ரேல் நாடு கிடைத்தது 1948ஆம் ஆண்டு. அந்த நாடு அது ஒரு சர்வதேசத்தில் ஏற்பட்ட அரசியல் சூழ்நிலை காரணமாக அந்த நாடு அந்த மக்களுக்கு கிடைத்தது. எங்களுக்கும் அதே போல் சர்வதேசம் இன்றைக்கு பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறது எங்களுடைய இதிலே கதைக்கப்பட்டது போல இன்றைக்கு கனடா போன்ற நாடுகள் இன்றைக்கு அழுத்தங்களை கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய நாடு வளர்ந்து, அதே போல பல நாடுகள் பிரித்தானிய உட்பட வேறு பல நாடுகள் தீர்மானங்கள் நிறைவேற்றிக் கொண்டு ஒரு நெருக்கடிக்குள் கொண்டு சர்வதேசம் ஊடாக ஒரு நெருக்கடிக்குள் எங்களுக்கு தமிழீழம் கிடைத்து விடுமோ என்று சொல்லி அந்நிய சக்திகள் பயப்படுறாங்க. உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கா மற்றும் எங்களுக்கு கிடைக்கக்கூடாது என்று விரும்ப சக்திகள் அச்சப்படுகிறார்கள். அதன் ஊடாகத்தான் அதை இப்பொழுதிருந்தே கிள்ளி எறிய வேண்டும் என்ற ஆர்வத்தில் அவர்கள் இந்த சதி வேலையில் ஈடுபட்டுக் கொண்டு உண்மை. அதற்காகத்தான் எங்களை எப்படியாவது இந்த விடுதலை போராட்டத்தை அழிக்க வேண்டும். அதற்கு என்னென்ன வழிவகைகள் இருக்கின்றது. ஒன்று வழி, இந்த வழி ஒரு போலித்தனமான வேலையை இன்றைக்கு உலக நாடுகள் மேற்கொண்டு ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டால் அவர்களுக்கு பின்னால் எவருமே போவதில்லை. அவர்கள் நம்பகத்தன்மையை இழந்த ஒரு நபர்களாகத்தான் எமது மக்கள் மத்தியில் இருக்கின்றார்கள் என்பதை நான் இங்கே தெளிவாக கூடிக்கொள்ள விரும்புகிறேன். ஆனபடியால் எங்களுடைய விடுதலை போராட்டம் என்பது அதை சரியான வழியில் எவர் கொண்டு போகிறார்களோ நாங்கள் தான். தமிழீழ விடுதலை புலிகள், தமிழர் ஒருங்கிணைப்பு குழு ஆகிய நாங்கள் தான் தலைவருடைய சிந்தனையை கொண்டு போக வேண்டும். நாங்கள் அதன் வழி சென்று கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய தலைவருடைய சிந்தனையை நாங்கள் குழி தோண்டி புதைத்து போட்டு அதனோட விடுதலை போராட்டம், தமிழருடைய விடுதலை போராட்டம் முடிந்து விட்டது என்று சொல்லி நாங்கள் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவுக்கு வந்தவுடன் பெரும் அழிவோடு யுத்தம் முடிவுக்கு வந்த பின்பாடு தலைவருடைய சிந்தனையை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு என்றும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் பயணிப்போம். அதுதான் நாங்கள் இந்த கட்டத்தில் நாங்கள் சொல்லிவிட விரும்புகின்றேன். நன்றி.
சரி, நாங்கள் இந்த நிறைய பேசிவிட்டோம். ராஜன், நாங்கள் எங்களுடைய மக்கள் இந்த இலக்கை நோக்கி எந்தெந்த கோஷங்கள், அதாவது என்னென்ன வேணவாக்களோடு இந்த போராட்டங்களை பயணிக்க வேண்டும், எவ்வாறு பயணிக்க தொடர்ச்சியாக நீங்கள் மக்களை அணிதிரட்டி என்னென்ன விடயங்கள் என்று நீங்கள் சொல்லுவீங்க, சொல்லுங்க. தொடர்ந்து நாங்கள் சர்வதேசத்துக்கு ஒரு நெருக்கத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். சர்வதேசம் எங்களுக்கு ஒரு நீதி விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். எங்களுக்கு இன அழிப்பு நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை சர்வதேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒஸ்லோ பேச்சுவார்த்தையை முறியடித்தது சர்வதேசம்தான். அவர்கள் ஒஸ்லோவின் தலைமையில் பேச்சுவார்த்தை நடக்கும் போது, அந்த பேச்சுவார்த்தைக்கான குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் போது திட்ட தெளிவாக எங்களுடைய தேசிய தலைமை சகல ஆவணங்களையும் வெளிப்படுத்தி கொண்டிருந்தது. இந்த பேச்சுவார்த்தையானது இது அத்துமீறி போய்கொண்டிருக்கின்றதை தெளிவாக ஒவ்வொன்றையும் விளங்கப்படுத்தி கொண்டிருந்தது. அவற்றை உள்வாங்கிக் கொண்டிருந்த சர்வதேச சமூகம் இறுதியாக தாங்கள் எங்களை நடுத்தெருவில் விட்டுட்டு கிளிநொச்சியிலிருந்து வெளியேறுகின்றார்கள். அந்த கிளிநொச்சியின் வெளியேற்றம் தான் சிங்கள தேசத்துக்கு இருமாப்பை கொடுத்தது. தொடர்ந்து எங்களை இன அழிப்பு செய்வதற்கு அங்கீகாரம் கிடைத்து விட்டது. தமிழ் மக்களை தாங்கள் இன அழிப்பு செய்யலாம் என்பதை ஆகவே துரிதப்படுத்தினார். ஆனால் இன்று நாங்கள் அதே சர்வதேசத்திடம் நீங்கள் விட்ட பிழையினால் இன்று நாங்கள் எங்களுடைய இறையாண்மையையும் எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை சகலவற்றையும் இழந்து நிற்கின்றோம். இதற்கு நீங்கள் காரணம் என்பதை நாங்கள் சந்திக்கும் சந்திப்புகள்ல கனடா முதல் ஆஸ்திரேலியா வரைக்கும் எடுத்து காட்டிக் கொண்டுதான் இருக்கின்றோம். இதற்கூடாக எங்களுடைய இளைய சமுதாயம் எங்களுடன் இன்று பலமிக்க ஒரு அணியாக அவர்கள் எங்களோடு இருந்து இதனை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இன்று சர்வதேசத்திடம் ஒரு குற்றவியல் நீதி விசாரணை மட்டுமல்ல, இன அழிப்புக்கு நீதி விசாரணை கோரி நாங்கள் நிற்கின்றோம். எங்களுடைய நிலம் எங்களுக்கு வேண்டும் என்பதை கேட்டு நிற்கின்றோம். எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை எங்களுக்கு தேவை என்பதை கேட்டு நிற்கின்றோம். அதற்கான சகல வழிகளையும் நாங்கள் இப்பொழுது அதற்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்குமோ அந்தந்த வழி எல்லாத்தையும் கடந்த 2009ஆம் ஆண்டுக்கு முன்பாகவும் நாங்கள் கேட்டு நின்றோம். அதற்கு பின்பாகவும் இன்று வரைக்கும் கேட்டு நிற்கின்றோம். ஆனால் இந்த 15 வருடங்களில் நாங்கள் மேற்கொண்ட மிக அழுத்தமான அரசியல் பணிகள், அந்த அரசியல் வேலை திட்டங்கள் சிங்கள அரசையும் அதற்கு உடந்தையாக இருக்கின்ற பல அரசுகளையும் கேள்விக்குறிக்கு உள்ளாக்கி இருப்பது என்பதுதான் உண்மை. இவர்களால் எப்படி இதனை தொடர்ந்து செய்ய முடிகின்றது? ஆகவே இவர்கள் இப்படி தொடர்ந்து பயணிப்பதை தொடர்ந்து பயணிப்பதை அனுமதிக்க முடியாது என்பதற்கூடாகத்தான் இப்படிப்பட்ட தடைகளை இவர்கள் எங்களுடைய, அதாவது குறிப்பாக மன உளைச்சல்களை தந்து எங்களுடைய வீச்சை குறைப்பதற்கான செயற்திட்டங்களை பல கோடிகள் செலவழித்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம், நாங்கள் செய்து கொண்டிருப்பது என்று தேச விடுதலை நோக்கிய ஒரு அரசியல் பயணம். ஆகவே அந்த அரசியல் பயணத்தில் நாங்கள் விட்டுக் கொடுப்பு இல்லாமல் உறுதியாக தேசிய தலைவர்களுடைய சிந்தனையோடு அவருடைய கொள்கையோட மாவீரர்களினுடைய உறுதியான அவர்களுடைய லட்சிய பற்றோடு இன்று இங்க இருக்கிற நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக எங்களுடைய பயணத்தில் நாங்கள் இன்று இதிலிருந்து கலைக்கின்றோம், நாளை நாங்கள் இல்லாமல் போகலாம். ஆனால் எங்களுடைய சந்ததி அதனை தொடர்ந்து எடுத்து பயணித்துக் கொண்டிருக்கும். எங்களுடைய மண் நிச்சயமாக விடுதலை பெறும். அப்பொழுது இந்த மக்கள் எங்கள் பின்னால் எப்பொழுது நிற்க வேண்டும். எங்களுடைய அரசியல் பணிகள் துரிதமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதனை செய்திகளூடாக மக்கள் அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் சில அரசியல் சந்திப்புகளையோ சில அரசியல் நடவடிக்கைகளையோ நாங்கள் பகிரங்கமாக வெளிக்காட்ட முடியாது என்பதுதான் உண்மை. சிலவற்றை நாங்கள் தெளிவாக வெளிக்காட்டுவோம். அதன் அடிப்படையில எங்களுடைய இளையோர் இன்று பயணித்துக் கொண்டிருக்கிற பயணமானது எங்களுடைய மண்ணின் விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த இளைய சமுதாயம் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சிகள் இன அழிப்பு சார்ந்ததுக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை,
இன அழிப்பில் ஈடுபட்ட அனைத்து குற்றவாளிகளையும் குற்றக்குண்டில் ஏற்றுவது, இன அழிப்பில் இன்றைக்கு அரச பயங்கரவாதமாக இருக்கிற ஸ்ரீலங்கா அரச பயங்கரவாதத்தை ஒரு உறங்கு நிலைக்கு கொண்டு வருவது, இப்படிப்பட்ட பணியினை எங்களுடைய இளையோர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். அந்த பயணத்தில் நிச்சயமாக எங்களுக்கான வெற்றி உறுதி. அதே போலதான் நான் இப்பவும் சொல்லுவேன், ஒரே ஒரு இன்றைக்கு இத்தாலியை நாங்கள் எடுத்து பார்த்தோமா இருந்தால், இத்தாலியில் தடை செய்யப்பட்டது பல நாடுகளில் எல்லா ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர்களையும் கைது செய்தார்கள், உறுப்பினர்களை கைது செய்தார்கள், ஆனால் முடக்கினார்கள். ஆனால் இத்தாலியிலேயும் அதே நிலை ஏற்பட்டது. ஆனால் நாங்கள் அதிலிருந்து எங்களுடைய விடுதலை அமைப்பான தமிழீழ விடுதலை புலிகள் பயங்கரவாத அமைப்பு இல்லை, அவர்கள் ஒரு தேச விடுதலைக்கான அமைப்பு என்பதை 9 நீதிபதிகள் தங்களுடைய கையெழுத்து ஊடாக தீர்ப்பளித்து நாங்கள் அதனை வெற்றி கொள்ள வைத்ததில் பங்கு இளையோரின் பங்குதான், அவர்களுடைய பங்கு. தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவிற்கு ஊடாக அது கட்டமைக்கப்பட்டு நடத்தப்பட்ட அந்த தெளிவான ஒரு வரையறுக்கப்பட்ட அந்த ஒரு வலைதளில நடத்தப்பட்ட ஒரு அரசியல் பணியாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம். இது சிங்கள தேசத்துக்கு நாங்கள் முகத்தில் அடித்த ஒரு அடி. இத்தாலிய அரசானது இதனை வெற்றிகரமா எங்களை ஒரு பயங்கரவாத அமைப்பாக எங்களை கைது செய்தது, ஆனால் விடுதலை செய்தது அது ஒரு விடுதலை அமைப்பு என்ற தீர்ப்போடு. இது பெரும் வெற்றி. இப்படிப்பட்ட வெற்றிகள் இன்றைக்கு அனைத்துலக ரீதியாகவும் வரும். அதற்கான முயற்சிகள் எங்கள் இளையோர் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய பணியானது அரசியல் பணியாக இப்பொழுது இருக்கின்றது. இந்த அரசியல் பணியை முடுக்குவதற்காகத்தான் இன்று வந்திருக்கிற அமைப்புகள் தங்களை முதன்மைப்படுத்தி கொண்டு தாங்கள் தான் விடுதலைக்கு சொந்தக்காரர்கள் என்று வருகின்றார்கள். ஆனால் 2009ஆம் ஆண்டுக்கு பின்பு நாடு கெதியில் நின்ற எங்களுடைய மக்களின் விடுதலையை இந்த அனைத்துலக தொடர்பும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவும் இணைந்துதான் கட்டி காத்து மீண்டுமாய் ஒரு இடத்தில் ஒரு புள்ளியில் கொண்டு வந்து வைத்திருக்கின்றது. எனவே அரசியல் பணி என்பது தமிழருக்கு முக்கியமானது. அதற்கூடாகத்தான் எங்களுக்கு விடுதலை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். நிச்சயமாக அந்த இலக்கை அடைவோம். உங்கள் அனைவருக்கும் புலிவலைகள் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.